நியூஸ் 7 தமிழ் நேயர்களுக்கு வணக்கம். வியூகம் நிகழ்ச்சியில் உங்களை சந்திப்பதில் மகிழ்ச்சி. இன்றைய வியூகம் நிகழ்ச்சியின் சிறப்பு விருந்தினர் மாண்புமிகு பள்ளிக்கல்வித்துறை அமைச்சர் திரு அன்பில் மகேஷ். வணக்கம். வணக்கம். எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன். நல்லா இருக்கீங்களா? நல்லா இருக்கேன். பள்ளிக்கல்வித்துறை அப்படின்னாலே கல்வி, கல்விக்கான நம் மாநில கொள்கைகள் எப்படின்னு பேசிய காலங்களும் அதை நோக்கிய பயணங்களும் ஒரு நீண்ட நெடிய வரலாறு உள்ளது. நீங்க இந்த பொறுப்பேற்ற பிறகு என்ன மாற்றம் கொண்டு வந்திருக்கிறீங்க? குறிப்பாக ஒரு ஆட்சி மாற்றம் ஏற்பட்ட பிறகு 2021 ஒரு மிகப்பெரிய ஒரு நம்பிக்கையின் காரணமாக ஒரு பெரிய ஒரு ஆட்சி மாற்றம் நம்முடைய திராவிட மாடல் அரசு, நம்ம மாண்பு தமிழ்நாட்டு முதலமைச்சர். ஒவ்வொரு அமைச்சர்களும் என்ன போர்ட்ஃபோலியோ அப்படிங்கும் பொழுதுலாம் நான் கொஞ்சம் கூட நினச்சி கூட பார்க்கல அமைச்சர் பொறுப்பெல்லாம் நமக்கு கொடுப்பாங்க அப்படின்னு. பிகாஸ் இட்ஸ் செகண்ட் டைம் எனக்கு அப்படிங்கிற மாதிரி. இப்போ வரும்போது கல்வித்துறை, அதுவும் பள்ளி கல்வித்துறைங்கிறது பேஸாக தான். இப்போ நீங்கள் கேட்கும்போது சொன்ன மாதிரி தான் தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் ஒரு அரசியல் நடக்குது அப்படிங்கிற அரசியல்னு ஒன்று இருக்கிறது. திராவிட இயக்கங்கள்லாம் இன்றைக்கு மாறி மாறி ஆட்சி பொறுப்பில் வராங்க அப்படின்னால அதுக்கு பேஸே பார்த்தீங்கன்னா கல்வி, எல்லாருக்கும் கல்வி அப்படிங்கிறது தான் நீதி கட்சி காலத்துலேருந்து வந்தது. ஸோ இவ்வளோ காலமாக பீயிங் எம்எல்ஏ வந்து திடீர்னு ஒரு மினிஸ்டராக இந்த டிபார்ட்மெண்ட்டுக்கு வரும்போது எனக்கான அனுபவம் அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா எல்லோருக்குமான அனுபவம் தான். நம்ம ஸ்கூலுக்கு போயிருப்போம், ஸ்கூலில் பாடம் நடத்தியிருப்பாங்க, நம்ம பெஞ்சில் உட்காந்து ஃப்ரெண்ட்ஸோடு அதை கவனிச்சிருப்போம். எக்ஸாம்னா நம்ம அறியாமல் ஒரு ஃபியர் இருக்கும் நமக்கு. இந்த எக்ஸாம் இருக்கணும், டீச்சர் ஏதாச்சும் கேள்வி கேட்டுட்டாங்கன்னா நம்மளை பார்த்து கேள்வி கேட்டுருவாங்களோ ஒரு பயம் இருக்கும். ஸோ இப்படி எல்லாம் கலந்து தான் பரீட்சை, மார்க்கு, லீவு இப்படி தான் இருந்து இந்த அனுபவம் தான் எங்களுக்கான ஒரு அன்பில் மகேஷ்கான அனுபவம். அவ்வளோதான். அதுக்கப்புறம் கல்லூரிக்கு போனோம், அடுத்ததெல்லாம் போனோம். ஆனால் இந்த பொறுப்புக்கு வந்ததுக்கு பிறகு நான் வந்து ஒரு உதாரணமாக எடுத்துட்டேன். சரி, நான் ஒரு பள்ளிக்கூடத்துக்கு நான் எதுக்கெல்லாம் ஃபியர், எனக்கு எதுக்கெல்லாம் பயம் இருந்துச்சு, எங்கெல்லாம் தயக்கம் இருந்துச்சு, இல்லை கேட்கணும் கேட்காம விட்டுட்டதெல்லாம் எவ்வளோ இருக்குது, இந்த மாதிரி ஒரு நினைப்புகள் இதெல்லாம் இருந்தது தான் நல்லா இருந்திருக்குமே அப்படின்னு ஒரு சில இதெல்லாம் வரும் இல்லையா? அதுதான் நாங்கள் வந்து ஒரு திட்டமாக இதை கொண்டு வரும்போது எங்கள் ஆஃபீஸர்ஸ்கிட்ட உட்காந்து நாங்கள் பேசும் பொழுதெல்லாம், ஏன்னா எல்லாமே வந்து அனுபவம் வாய்ந்த ஆஃபீஸர்ஸ் எல்லாம், அவங்க உட்காந்து பேசும் பொழுதெல்லாம் பார்த்தீங்கன்னா சார் இப்படி ஒன்று பண்ணலாமா சார், இப்படி பண்ணால் பசங்க கொஞ்சம் தைரியமாக பேசுவாங்க அப்படின்னு வருது பார்த்தீங்களா? ஸோ அந்த மாதிரி கொண்டு வரும்போது ஃபஸ்ட்டு எங்களுடைய ஃபோக்கஸ் வந்து நல்ல இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் கொடுத்துடலாம் எல்லா ஸ்கூலுக்கும் அப்படின்னு ஒரு ஆசை வந்துச்சு. அதெல்லாம் நம்முடைய மாண்பு தமிழ்நாட்டு முதலமைச்சர் பேரரசர் அன்பழகன் பள்ளி மேம்பாட்டு திட்டத்தின் மூலமாக கிட்டத்தட்ட 7,500 கோடி ரூபாய் இலக்காக வைத்து இந்த 7,500 கோடியில் 2027 ஒரு 18,000 வகுப்பறைகளாச்சும் நம்ம கட்டிடணும். அது சார்ந்து கழிவறைகள், அது சார்ந்து சுற்றுச்சுவர்கள், அது சார்ந்து ஆய்வகங்கள், இந்த மாதிரி எல்லாமே பண்ணி ஒரு இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் பக்கவாக கொடுத்துட்டா அந்த பசங்களுக்கு வந்து சரி கவர்மெண்ட் இஸ் வெரி சீரியஸ் அபவுட் திஸ் டிபார்ட்மெண்ட், நம்ம படிக்கணும், பெற்றவங்களுக்கு அந்த சீரியஸ்னஸ் வந்து பிள்ளைங்க எப்படியா ஸ்கூல் காமிச்சோம், இவ்வளோ செலவு பண்ணிட்டாங்க அப்படிங்கிறது இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் நம்ம காமிச்சோம். அடுத்தது ஹைடெக் லேப் வந்து நம்ம நிறையா வந்து மேம்படுத்தணும். ஹைடெக் லேப் அப்படிங்கிறது வெறும் தனியார் பள்ளியில் மட்டும் இருந்தால் பத்தாது. பசங்களுக்கு வந்து இன்னைக்கு உலகம் சார்ந்திருக்கின்ற அறிவில் கொண்டு வரணும்னா ஹைடெக் லேப் அதுக்கு தகுந்தாப்புல ஃபெசிலிட்டிஸ் கொடுக்கணும்னு ஆசைப்பட்டோம். ஸோ இது ஒரு ஹை ஸ்கூல், ஹையர் செகண்டரி ஸ்கூல் மட்டும் இருந்தால் போதுமா? சரி, எலிமெண்ட்ரி ஸ்கூல் நம்ம என்ன பண்ண போகிறோம்? அங்கே ஹைடெக் லேப் கொடுத்துட்டோம். எலிமெண்ட்ரி ஸ்கூல் ஃபஸ்ட் ஸ்டாண்டர்ட் டு 5th ஸ்டாண்டர்டுக்குள்ளே இருக்கிற பிள்ளைங்களுக்கு போய் என்னது கம்ப்யூட்டரில் உட்காந்து அவங்க பண்ணலாம். சரி, அவங்களுக்கு ஒரு ஸ்மார்ட் போர்டு கொண்டு வந்துடலாம். அந்த ஸ்மார்ட் போர்டில் எல்லாமே இப்போ நீங்கள் இப்போ நெட் ஃபெசிலிட்டியோட ஒரு யூடியூப் மூலமாக அந்த பசங்களுக்கு நம்ம சொல்லி தரதுலேருந்து எல்லாமே கொண்டு வரலாம். அப்படி இது சார்ந்த டெக்னாலஜி சார்ந்து ஒரு இன்ஃப்ராஸ்ட்ரக்சரை கொடுக்கணும்னு நம்ம ஆசைப்பட்டோம். அது கொண்டு வந்தோம். ஸோ எல்லா பசங்களுமே 100க்கு 100 வாங்கிடுவாங்களா? இல்லை, எல்லா பசங்களுக்கும் ஏதாச்சும் ஒரு திறமை இருக்கும்ல. சரி, அந்த திறமையை நம்ம கண்டுபிடிக்கணும் அப்படின்னு நாங்கள் ஆசைப்பட்டோம். அதனால தான் நாங்கள் வந்து கலை பண்பாட்டு கொண்டாட்டங்கிற விதத்தில் இந்த கலை திருவிழா நாங்கள் நடத்த ஆரம்பித்தோம். ஃபஸ்ட் டைம் அது வந்து நம்ம நடத்தும் போது 24 லட்சம் குழந்தைங்கள் கலந்துக்கிட்டாங்க. இன்னைக்கு அது கிட்டத்தட்ட 40 லட்சத்துக்கு மேற்பட்ட குழந்தைங்க அதை கலந்துட்டாங்க. என்னன்னா தனக்கு பாட தெரிஞ்சாலும் சரி, ஒரு டான்ஸ் ஆட தெரிஞ்சாலும் சரி, சின்ன ஸ்கிட் போட தெரிஞ்சாலும் சரி, நல்லா வரைய தெரிஞ்சாலும் சரி, இது எல்லாம் சேர்ந்து கலைகள் கீழே அந்த பிள்ளைங்களை நம்ம கொண்டு வந்துடணும் அப்படின்னு அதை இன்னைக்கு நாங்கள் வந்து தனியாக நாங்கள் கொண்டு செஞ்சுட்டு இருக்கோம் நாங்கள். ஸோ படிப்பு சார்ந்து இதை சார்ந்து சேர்ந்த திறமைகளை எப்படி நம்ம வெளிக்கொண்டு, இந்த திறமை வந்துருச்சு, திறமைக்கு சார்ந்து என்ன நமக்கு ஒரு அங்கீகாரம், சரிவா? இன்னும் பல மண்ட செயல்பாடுகளில் நீ எப்படி செயல்பட, அகாடமிக்கில் நீ எப்படி நடந்துக்கிற, இதெல்லாம் சேர்ந்து தேர்வு இந்த பசங்க வெளிநாட்டுக்கு நம்ம கூட்டிகிட்டு போகலாம். ஸோ வெரி ஃபர்ஸ்ட் டைம் ஒரு அமைச்சராக நானும் ஒரு அந்த பசங்களோட போய் அங்கே இருக்கிற ஒரு யூனிவர்சிட்டிஸை பார்க்குறது, அங்கே இருக்கிற லைப்ரரிஸை போய் பார்க்குறது. ஸோ அங்கே தேவையான ஸ்காலர்ஷிப்பில் என்ன நமக்கு கிடைக்கும், நம்ம படிச்சுட்டு வந்தால் நமக்கு என்ன மாதிரியான வாய்ப்பு அந்த பசங்க இப்போயே நம்ம தெரிய வைக்கணும்னு நாங்கள் ஆசைப்பட்டோம். ஸோ இது மட்டும் தானே சரி 11th ஸ்டாண்டர்ட் படிக்கும் போதே ஒரு ஃப்ரீக்வெண்டா நிறைய ட்ரிப்ஸ் போயிருக்கீங்க. நிறைய ட்ரிப்ஸ் நாங்கள் போயிருக்கோம். அது அந்த பசங்களுக்கு என்ன இம்பாக்டை ஏற்படுத்தும்? பசங்களை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா ஒரு கிராமத்துலேருந்து ஒரு பையன் போகிறாங்க. அந்த கிராமத்தில் வந்து ஒரு விமானம் பறக்குதுன்னா கீழேருந்து அண்ணாந்து பார்த்து கைத்தட்டி சிரித்து சந்தோஷப்படுறது, ஒரு ஃப்ளைட்டு போச்சுன்னு சொல்லி ஒரு கிராமத்துலேருந்து ஒரு பையனோட திறமையை கண்டுட்டு வினாடி வினாளாக இருந்தாலும் சரி, அல்லது அந்த பையனோட இந்த மாதிரி கடை திருவிழாக இருந்தாலும் சரி, ஸ்போர்ட்ஸ் ரிலேட்டடாக இருந்துச்சு, அந்த பையன் நாங்கள் செலக்ட் பண்ணுறோம் பார்த்தீங்களா,
அதை பண்ணி அந்த பையன் போயிட்டு வந்ததுக்கு முன்னாடி அந்த ஊர் முழுக்கும் அது ஒரு பேச்சாக, இதை நம்ம பையன் ஒருத்தன் ஜப்பான் போயிட்டு வந்தான், நம்மள எந்த வீட்டு பையன், இந்த வீட்டு பையன்ப்பா, அவங்க இதுல வந்து வினாடி வினால ஃபர்ஸ்ட் வாங்கியிருக்காங்க, அப்படியாப்பா, சரி நம்ம பிள்ளைங்க அந்த மாதிரி ஆசைப்படுவோம் சார், நம்ம ஊர்ல ஒரு பையன். ஸோ இது ஒரு சமுதாயத்துல ஒரு டாக்கா இருக்குன்னு நாங்கள் ஆசைப்பட்டோம். அது பார்த்து மற்ற பிள்ளைங்க இன்ஃப்ளூயன்ஸ் ஆகணும். அந்த ஒவ்வொரு பையனும் நான் பேசும்போது, நான் வெளிநாட்டு கூட்டுக்கும் போது, நீ மட்டும் வரல, நீ வந்து கிட்டத்தட்ட உன் ஏரியாவுக்கு நீ ஒரு தூதுவரா மாறிட்ட, ஒன்னை இலக்கா வச்சு நானும் அடுத்த தடவை என் பிள்ளை வரணும்ப்பா அப்படிங்கிறத கொண்டு போகணும் நாங்கள் ஆசைப்பட்டோம். அதனால தான் நான் 100க்கு 100 வாங்குற பிள்ளைங்களும் இருப்பாங்க, ஜஸ்ட் பாஸ் வாங்குற பிள்ளைங்களும் இருப்பாங்க. ஆனால் ஜஸ்ட் பாஸ் வாங்குற பிள்ளைங்க இருக்கிற திறமை 100க்கு 100 வாங்க பிள்ளைக்கு இல்லாமலே இருந்திருக்கலாம். ஸோ எதையுமே வந்து நம்ம விட்டுறக்கூடாது, எல்லாத்தையும் நம்ம வந்து அள்ளி கொஞ்சிடணும்னு ஒரு ஆசைப்பட்டு தான் இவ்வளோ திட்டங்கள் கொண்டு வந்தோம். கிட்டத்தட்ட 60க்கும் மேற்பட்ட திட்டங்கள் நான் கொண்டு வந்திருக்கேன். டீல்ஸ் மாதிரியான திட்டங்கள் மைக்ரோசாஃப்டோட அது எங்கிருந்து தோன்றின அந்த எண்ணங்கள்? டீல்ஸை பொறுத்தவரைக்கும் இப்போ நீங்கள் சொன்ன மாதிரி தான், வெளிநாடுகளுக்கு போகும்போது அது லேர்னிங் பீரியட் நாட் ஒன்லி ஃபார் த ஸ்டூடெண்ட்ஸ், பீங் அ மினிஸ்டர், பீங் அஃபீஷியல்ஸ், யார் எங்களுக்குமே அது பெரிய ஒரு லேர்னிங் பீரியட். அங்கே போகும்போது நாங்கள் ஒரு பக்கம் பசங்கள் கல்வி சுற்றுலா சார்ந்து அவங்க போகும்போது நாங்கள் என்ன பண்ணுவோம், சில யூனிவர்சிட்டிஸ், சில காலேஜஸ் அங்கே எப்படி பண்ணுறாங்கன்னு போகும்போது தான், பாஸ்டனுக்கு போகும்பொழுது அங்கே வந்து இந்த டீல்ஸ் வந்து ஒரு ஸ்கூலில் வந்து இங்கே சொல்லித்தராங்க. அமைதியாக போய் நாங்கள் வந்து ஒரு அப்சர்வ் பண்ண போய் நாங்கள் அப்போ அங்கே இருக்கிற மைக்ரோசாஃப்ட்ல வேலை பார்க்குற எம்ப்ளாயீஸ் அவங்க ஒரு டைம் எடுத்துட்டு ஒரு 1 hour அந்த பசங்களோட டைம் ஸ்பெண்ட் பண்ணாங்க. அந்த பாஸ்டன்ல அந்த கிளாஸ்ல நானும் உட்காந்து இதை பார்த்தேன், இது எப்படி நடத்துறாங்க அப்படின்னு பார்க்க. ஸோ இது ஏன் நம்ம பிள்ளைங்க நம்ம கொண்டு போகக்கூடாது, டெக்னாலஜி வைஸ் நாமளும் வந்து ஆன் பார் வித் அதர் கண்ட்ரிஸோட இருக்கும்போது ஏன் பண்ணக்கூடாதுங்கிற மாதிரி தான் வெரி ஃபர்ஸ்ட் டைம் மைக்ரோசாஃப்டோட இந்த டெக்னாலஜி எஜுகேஷன் லேர்னிங் சப்போர்ட் அப்படிங்கிறது ஒரே ஸ்டேட் வந்து ஒரு மைக்ரோசாஃப்டோட, எனக்கு நிறைய ஸ்டேட்ஸ் வந்து போட்டி போட்டாங்க. ஆனால் நாங்கள் உடனடியாக முதலமைச்சரை போய் சொன்னோம், அடுத்த நிமிஷம் கிளம்புன்னு சொன்னாங்க. நேரடியாக போய் மைக்ரோசாஃப்ட் ஹெட் குவார்ட்டர்ஸ்ல உட்காந்து சைன் பண்ணி இன்னைக்கு அதை நம்ம வாங்கிட்டு வந்துட்டோம் நம்ம அது. ஸோ இது நம்மளுடைய தமிழ்நாட்டில் ஒரு மிகப்பெரிய ஒரு தாக்கத்தை உருவாக்கும். ஏன்னா இன்னைக்கு நம்ம வந்து ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் பற்றி பேச ஆரம்பிச்சிட்டோம், ரோபோட்டிக்ஸை பற்றி பேச ஆரம்பிச்சிட்டோம். சரி எங்கே ஆரம்பிக்கணும்னு சொன்னால் நாம இந்த மாதிரி டிவிஸ் மூலமாக கொண்டு போவோம். சரி டிவிஸ் மூலம் மட்டும் கொண்டு போனால் பத்துமா, ஏன் அதை நம்ம கரிக்குலமாக கொண்டு வந்தாங்க, சிலபஸில் கொண்டு வந்தாங்க என்ன அப்படிங்கிறதுக்காக இப்போ தனியாக ஒரு கமிட்டி ஃபார்ம் பண்ணி இப்போ அவங்களும் அந்த வேலையை பார்த்துட்டு இருக்கிறாங்க. ஒரு பக்கம் வந்து இந்த மாதிரி புதிய புதிய முயற்சிகள் நீதிபதி முருகேசன் தலைமையில நீங்க வந்து புதிய, அதாவது மாநிலத்திற்கான ஒரு கல்விக் கொள்கையை உருவாக்கி முதலமைச்சர்கிட்ட கொடுத்துருக்கீங்க. அது எப்போது அமலுக்கு? ஸ்டேட் எஜுகேஷன் பாலிசியை பொறுத்த வரைக்கும் அவங்க கிட்ட ஒரு 14 வகையான எக்ஸ்பர்ட்ஸோட தான் அவர் ஃபுல்லாகவே போனார். அது அந்த ஃபார்ம், அந்த கமிட்டியை ஃபார்ம் பண்ணி ஒவ்வொரு மாவட்டத்திலையும் சார்ந்த கல்வியாளர்கள், ஸ்டூடெண்ட்ஸ், டீச்சர்ஸ் எல்லாத்தோட கருத்துக்களையும் வாங்கி எஸ்சிபியில் நமக்கு என்ன நம்ம இப்போ இருக்கிற சிஸ்டத்தில் ஏதாச்சும் மாற்றங்கள் தேவையா என்கின்ற வகையில் தான் அதை ஃபுல்லாக அதை உள்வாங்கி நீங்கள் முழுமுழுக்கமே நம்முடைய மாண்பு தமிழ்நாட்டு முதலமைச்சர் அலுவலகத்தில் வாங்கிது அண்டர் கன்சிடரேஷன் தான். ஆனாலும் நாம் இன்னைக்கு என்ன எக்ஸிஸ்டிங் சிஸ்டம் என்ன இருக்கோ அதை தான் அடுத்த மேக்ஸிமம் எல்லாருமே வந்து பாராட்டியும் சொல்லியிருக்காரு. அதில் ஒரு சில சேஞ்சஸ் இருக்கும்பொழுது முதலமைச்சருடைய அலுவலகத்திலிருந்து அந்த பெர்மிஷன் வரும்போது இமீடியட்டா அதை நாங்கள் வந்து பப்ளிஷ் பண்ண ரெடியாக இருக்கோம். தேசிய கல்விக் கொள்கையை கடுமையா எதிர்த்த மாநிலம். ஒவ்வொரு முறையும் நீங்க இது சார்ந்த கூட்டங்களுக்கு போயிட்டு வந்து கடுமையாக எதிர்த்து அதை குறித்த பேட்டி கொடுத்த அமைச்சரும் கூட, துறை சார்ந்த அமைச்சரா. ஆனால் ஒரு விமர்சனம் வைக்கப்படுதில்ல, சில திட்டங்கள் இல்லம் தேடி கல்வி, எழுத்தும் அறிவும், இந்த மாதிரியான திட்டங்கள் எல்லாம் தேசிய கல்விக் கொள்கைன்னு வேண்டான்னு சொல்லிட்டு அதையே நீங்க இங்க வச்சிருக்கிறீங்க அப்படின்னு ஒரு விமர்சனம் வைக்கப்படுது. 2019 வந்து தேசிய கல்விக் கொள்கைக்கான டிராஃப்ட் வந்த போதே பார்த்தீங்கன்னா மாண்பு தமிழ்நாட்டு முதலமைச்சர் எதிர்த்து அது எந்தெந்த சாராம்சம் எங்களால் ஏற்றுக்கொள்ள முடியாது ரொம்ப தெளிவாகவே அதில் சொல்லியிருக்கிறார்கள். இப்போ ஒரு கொள்கை, ஒரு கல்விக்கான கொள்கை அப்படின்னு வரும்போது பார்த்தீங்கன்னா ஒரு பொதுவான ஒரு கொள்கை, மாநில கொள்கை, ஸ்டேட் எஜுகேஷன் பாலிசி, நேஷனல் எஜுகேஷன் பாலிசி, இந்த பொதுவான ஒரு கூற்றுன்னு ஒன்று இருக்கும்ல, அது யாராலும் மாற்ற முடியாது. பசங்க ஸ்கூலுக்கு போகணுங்கிற கூட்டு இருந்துச்சுன்னா, ஏன்னா என்இபியில் ஸ்கூலுக்கு போங்க, நீங்களும் ஸ்கூலுக்கு போய் நம்ம சொல்ல முடியாது இல்லையா. சில பொதுவான கூட்டுகள் இருக்கும், அதெல்லாம் ஒதுக்கி வச்சுருங்க நீங்கள். அது இல்லாத பட்சத்தில் இப்போ நீங்கள் சொல்ல மாதிரி இந்த இல்லம் தேடி கல்வியாக இருந்தாலும் சரி, காலை உணவு திட்டமாக இருந்தாலும் சரி, எண்ணும் எழுத்துலாம் பார்த்து ஏற்கனவே நம்ம வந்து தமிழ்நாட்டு முதலமைச்சர் வழிகாட்டு ஏற்கனவே பண்ணிட்டு இருக்கக்கூடியதான். அதெல்லாம் இவங்க நாம் அவங்ககிட்ட கேட்கறது, நீங்கள் கூட சொன்னீங்க மிக கடுமையாக கூட நீங்கள் வந்து உங்கள் கண்டனத்தெல்லாம் தெரிவிச்சிங்க. கடுமையான கண்டனம்ங்கிறத தாண்டி ஒரு ஆதங்கம், நாங்க பெர்ஃபார்ம் பண்ணலையா, நாங்க பெர்ஃபார்ம் பண்ண சொல்லி காமுங்க, எங்க குட்டியே காட்டுங்க நீங்க பெர்ஃபார்ம் பண்ணல. நாங்க பெர்ஃபார்ம் பண்ற ஸ்டேட்டு நாங்க வந்து ஒரு எங்களுக்கான ஃபண்டை நீங்க கொடுங்க அப்படின்னு சொல்லும் பொழுது, இத்தனை ஆண்டு காலம் வரைக்கும் நாங்க கேட்காமலே ஒரு பிஏபிஎஃப் ஒரு ப்ராஜெக்ட் அப்ரூவல் போர்டோட ஒரு எங்க அதிகாரிங்க உட்காராங்க, உங்க அதிகாரிங்க உட்காராங்க, பேசி எங்களோட 4000 கோடி தாங்க அப்படின்னா நீ அக்செப்ட் பண்ணி, இல்லைங்க ஒரு 3800 கோடி தாங்க தர முடியும், அப்ரூவல் வெரி குட்பா 3800, அதுல 60% நீங்க தரீங்க, நாங்க தரோம், அதுல 2151 கோடி உங்களுக்கு தருவாங்க அப்படின்னா சொல்லி முடிக்கிறீங்க. இது ஒவ்வொரு முறையும் வரும்போது வேற எந்த ஒரு கண்டிஷன்ஸ் இல்லாம நீங்க ரிலீஸ் பண்ணிட்டு இருக்கீங்க. அது சார்ந்த பல திட்டங்கள் நாங்க கொண்டு வந்துட்டு இருக்கிறோம். கிட்டத்தட்ட அது சார்ந்து 32,000 பேர்கிட்ட பணியாளர்கள், டீச்சர்ஸ்க்கு நாங்க சம்பளம் கொடுத்துட்டு இருக்கோம்.
அது சார்ந்து 40 லட்சம் பிள்ளைங்களுக்கு பல திட்டங்களை கொண்டு வந்திருக்கு. இது வரைக்கும் நல்லா தான் போயிட்டு இருந்துச்சு. திடீர்னு ஆல் ஆஃப் த சடன் நீங்க என்ன பண்றீங்க, பிஎம் ஸ்ரீன்னு ஒன்று கொண்டு வரோம், அதில் இந்த மும்மொழி கொள்கையெல்லாம் சார்ந்து வருகிறது, இதை நீங்க ஒத்துக்கிட்டா என்ன அப்படின்னு நீங்க சொல்றீங்க. நாங்கள் சொல்ல இல்லைங்க, எங்களோட ஸ்டேட்டோட சென்டிமெண்ட் வந்து இருமொழி கொள்கை அண்ணா காலத்துலேருந்து இப்படி தான் போயிட்டு இருக்கு. அதனால தான் நீங்க உலகம் முழுவதும் எங்கள் தமிழ்நாட்டு பிள்ளைங்க நிறைய பேருக்கு பல இது சொல்லலாம். நாங்கள் இதுல எனக்கு என்னன்னா இந்த ஆதங்கத்துக்கு காரணம் 2 முறை நான் நேரடியா ஒண்ணு மாண்புமிகு ஒன்றிய அமைச்சருடைய இல்லத்திற்கே நான் போய் சந்திச்சு எங்களை அதிகாரிகளோட கூட்டு போய் அவர்கிட்ட நான் போய் எக்ஸ்பிளைன் பண்றேன்னா எல்லாம் டெஃபினெட்லி வி வில் அக்செப்ட். இன்னும் சொல்ல போனா ஒட்டுமொத்த இந்தியாவுக்கே வந்து தமிழ்நாடு ஸ்டேட் வந்து ஒரு மாடல் ஸ்டேட்டா கூட நாங்க எடுத்துக்கணும் தான் நாங்க ஆசைப்படுறோம். நல்லா பண்றீங்க நீங்க. ஆனா இந்த மும்மொழி கொள்கையில மட்டும் ஏன் ஒரு பிடிவாதம் பிடிக்கிறீங்க அப்படிங்கிறது அவங்களுக்கு கருத்து. சரி, இது நான் சொல்ல எலெக்ஷனுக்கு முன்பு, நாடாளுமன்ற எலெக்ஷன் முன்பு அவர் வீட்டுக்கு போகும்போது இவ்வளவு நடந்தது. அதுக்கடுத்து எலெக்ஷன்லாம் முடிஞ்சதுக்கு அப்புறம் நேரடியாக ஆஃபீஸ் பார்லிமெண்ட்டுக்கே நாங்கள் போனோம். நம்முடைய மாண்புமிகு நாடாளுமன்ற உறுப்பினர் கனிமொழி அவங்களுடைய தலைமையில் தோழமை கட்சியை சார்ந்துகின்ற ஒவ்வொரு கட்சியும் சார்ந்த ரெப்ரசன்ட் ஒருத்தவங்கள்ட்ட நாங்கள் போய் அவர்கிட்ட திருப்பி நாங்கள் உட்காரோம். திருப்பி அவர் என்ன சொல்றாரு, அப்போ எல்லா எம்பிஸும் வந்து அதை வலியுறுத்துறாங்க. ஏன் சார் இதில் போய் ஏன் சார் மும்மொழி கொள்கை ஏன் சார் நீங்கள் வந்து இது பண்ணுறீங்க, அது வேணாம் சார் சொல்லும்போது இல்லை, மேபி அவருடைய பாஸ் அவங்களுடைய கட்சியை சார்ந்து அவங்களுடைய கொள்கை சார்ந்து அவருக்கு என்ன வலியுறுத்துறாரு அவர் சொல்லும்போது, நான் ஐ எம் ஆல்சோ ஃப்ரம் நான் ஹிந்தி ஸ்டேட், ஒரியாலேருந்து வந்த அமைச்சர் தான் நானும், நானே சொல்றேனே அப்படின்னு சொல்லும்போது, சார் உங்களுடைய ஸ்டேட்டோட சென்டிமெண்ட் வேறு எங்களோட ஸ்டேட்டோட சென்டிமெண்ட், இப்படி பல விதத்திலையும் 3வது வகுப்பு 5, 8க்கு வந்து நீங்க வந்து எக்ஸாம் வைக்கிறதுன்னு சரி, அந்த பிள்ளைங்க பாஸ் பண்ணலன்னா 2 மாசம் டைம் கொடுங்க, இல்லைன்னா 3வதுலேயே படிக்கட்டும்னு சொல்றது, இது எப்படி அந்த பிள்ளைங்களால ஸோ ட்ராப் அவுட்டுக்கு நீங்க என்ன வழியை பண்றீங்களோ அதை தான் நீங்க செய்றீங்க. பல இது வந்து நாங்கள் டெக்னிக்கலாகவும் அவங்கள்ட்ட சொல்லிட்டு இருந்தாங்க. பட் இருந்தாலும் அவங்க வீண் பிடிவாதம் பிடிக்கிறது உள்ளபடியே நமக்கு வந்து ஒரு வேதனை தரக்கூடியதாகத்தான் நான் பார்க்கிறேன். ஆனா மத்திய அரசு வந்து நீங்க வீண் பிடிவாதம் பிடிக்கிறீங்க, சமக்கிர சிக்ஷா அபியான் திட்டத்துல இருந்து நிதி வரலன்னு நீங்க வைத்த அந்த குற்றச்சாட்டின் போது அவங்க தரப்புல இருந்து வந்த விமர்சனம் வந்து அப்படியான விமர்சனமா இருந்துச்சு இல்லையா? இல்ல, நான் தான் சொல்றேன், இப்போ வரைக்கும் நீங்க வந்து நாங்க கேட்கிற பணத்தை நீங்க ரிலீஸ் பண்ணிட்டு நாங்க இவ்வளவு பெர்ஃபார்ம் பண்ணியிருக்கோம், நீங்க சமகிர சிக்ஷா சார்ந்து 20 அப்ஜெக்டிவ்ஸ் வைக்கிறீங்க, அதுல 18ல நம்ம தான் நம்பர் 1 இருக்கோம், 19ல கேரளா தான் நம்பர் 1ஆக இருக்குது. ஸோ இது இப்ப நீங்க நான் ஒண்ணு சொல்றேன், கேரளாக்கு நீங்க கொடுக்க மறுக்கிறீங்க, தமிழ்நாட்டுக்கு கொடுக்க மறுக்கிறீங்க, டெல்லிக்கு கொடுக்க மறுக்கிறீங்க, பஞ்சாபுக்கு கொடுக்க மறுக்கிறீங்கன்னா இதுக்கு பின்னாடி என்ன இருக்கும் அப்படிங்கிறத பத்திரிகையாளராக நீங்களே அதை புரிஞ்சுக்க முடியும். ஆனா நாங்க பெர்ஃபார்ம் பண்ணல, நான் 20 அப்ஜெக்டிவ் நான் கொடுக்குறேன், அந்த 20 அப்ஜெக்டிவ் நீ 4 தான்ப்பா நீ பெர்ஃபார்ம் பண்ணிருக்க, நான் ஏன்ப்பா உனக்கு தரணும், ஒழுங்கா நான் பணத்தை கொடுத்துட்டு அடுத்த 20லேயும் நம்பர் 1 பாருப்பான்னு சொன்னா பரவாயில்ல. நாங்க எல்லாம் பெர்ஃபார்ம் பண்ணிட்டு இருக்கும் பொழுது நீங்க உங்களுடைய கொள்கையில திணிக்கணும்னு பாக்குறது உள்ளபடியே இது யாரு பிடிவாதம் பிடிக்கிற அப்படிங்கறத நான் தமிழ்நாட்டு மக்களுக்கே நான் விடுறேன். ஆசிரியர்கள் ஒரு பக்கம் போராட்டம் பண்ணிட்டு இருக்காங்க, அதாவது அரசு துறை சார்ந்த பல்வேறு போராட்டங்கள்ல ஆசிரியர்கள் போராட்டம் பிரதானமா இருக்கு. அதை முடிவுக்கு கொண்டு வர என்ன முயற்சிகள் எடுக்கப்பட்டிருக்கு? நான் ஒவ்வொரு முறையும் அவங்க போராட்டம் பண்ணும்போது சொல்லி நான் போராட்டமா பார்க்கல, உங்களுடைய உணர்வுகளை வெளிப்படுத்துறதுக்கு ஒரு விதத்தை நீங்க வந்து கையாண்டிருக்கேன், இல்லைன்னு சொல்லியிருந்தாங்க. எங்களை பொறுத்த வரைக்கும் ஆசிரியர்களுக்கான சில பிரச்சனைகள், அட்மினிஸ்ட்ரேட்டிவ் ரிலேட்டட் சில பிரச்சனைகள் வரும்போது அதை எங்களால் இமிடியேட்டா அதை அட்ரஸ் பண்ண கூப்பிடுறோம், பேசுறாங்க. ஒரு காலத்துல பாத்தீங்கன்னா போராட்டம் பண்ண கூப்பிட்டு வச்சு பேசுங்கிறதுக்கே போராட்டம் பண்ண காரணம்லாம் உண்டு. பட் இப்போ நம்ம தமிழ்நாட்டு ஒரு பத்திரிகையில் ஒரு செய்தி வந்துட்டா கூட ஒரு ஆசிரியர்கள் இப்படி எதிர்ப்பு இது என்னாச்சு கூப்பிட்டு பேசினியான்னு கேட்குறாங்க. இன்னும் மறக்க முடியாது, 2 வருஷத்துக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா கரெக்டாக December 31 அன்னைக்கு நான் வீட்டில் இருக்கேன், தமிழ்நாட்டு முதலமைச்சர் ஃபோன் பண்ணி நான் ஆசிரியர்கள் போராட்டம் பண்ணாங்களாம்ல, அது என்னன்னு கூப்பிட்டு பேசினியா, திருப்பி கூப்பிட்டா 2 முறை பேசினால இன்னொரு தடவை கூப்பிட்டு பேசணும். செக்ரட்டரியேட்டுக்கு போனேன், December 31 நைட்டு 12 மணிக்கு வரைக்கும் பேசிட்டு அவங்க கூட தான் சொல்ல போனா நான் வந்து நியூ இயர் நான் கொண்டாடினேன்னு கூட நான் சொல்ல முடியும். அப்படி அவர்கள் அழைத்து நாங்கள் பேசுகிறோம். சில உணர்வுபூர்வமான சில அட்மினிஸ்ட்ரேட்டிவ் வைக்கும்போது அதை நாங்கள் மாற்றிக்கிறதுக்கான சில வழிகளை நாங்கள் சர்க்குலராகவும் நாங்கள் கொடுத்துருக்கோம், வாய்மொழி உத்தரவாகவும் கொடுத்துருக்கோம். நிதி சார்ந்த அவங்களுடைய கோரிக்கைகள் என்று வரும். இப்ப நீங்க சொன்னீங்க பார்த்தீங்கன்னா பிரதானமா என்று சொல்லும்போது ஒட்டுமொத்தமாக கிட்டத்தட்ட 35 அமைச்சர்கள் நாங்கள் இருக்கிறோம் அப்படின்னு சொன்னா 35 அமைச்சர்கள் சார்ந்து பல பணியாளர்கள் அங்கே வேலை செய்கிறவர்களாக இருப்பாங்க. எல்லாம் அரசு ஊழியர்கள் தான், எங்க ஆசிரியர்கள் அரசு ஊழியர்கள் தான், அவங்க அரசு ஊழியர்கள் தான். ஆனால் அதிகப்படியான அரசு ஊழியர்கள் எங்கன்னு பாத்தீங்கன்னா எங்களுக்கு கிட்டத்தட்ட 2.5 லட்சம் பேர் கிட்ட வராங்க அப்படின்னா ஆல்மோஸ்ட் 30% கிட்ட எங்களுக்கு நாங்க வந்துடுறோம். அப்படி அதனால அது பெருசாக அது தெரியுது. ஆனால் அதையெல்லாம் தாண்டி இந்த நிதி சார்ந்துன்னு வரும்போது தான் நாங்கள் தமிழ்நாட்டு முதலமைச்சர் அலுவலகத்தை அணுகும் போது இந்த காலகட்டத்தில் இப்படி அதை நம்ம வந்து கொடுக்கலாம் என்கிற விதத்தில் தான் இருந்து கொண்டிருக்காங்க. தவிர எதுவுமே முதலமைச்சர் சட்டமன்றத்தில் பேசுற மாதிரி தான் 12,000 கோப்புகள் இது வரைக்கும் ஒரு முதலமைச்சர் நான் கையெழுத்து போட்டிருக்கேன், அதையும் ஒரு சில கோப்புகள் நான் விட்டு வைக்கணும் ஏதாச்சும் இருக்கேன். என்ன நிதி நிலைமை அப்படி அரசாங்கத்தோட நிதி நிலைமை அப்படி இருக்கிற காரணத்தினா கொஞ்சம் காலம் கடந்து அதை நாங்கள் செய்ய வேண்டிய சூழ்நிலை இருக்கிறோம் என்று சொன்னதுதான் நான் பதிலாக சொல்ல விரும்புகிறேன். பள்ளி கல்வித்துறை சார்ந்து சர்ச்சைகளும் அவ்வப்போது வருது. நீங்க ஒரு பக்கம் கள ஆய்வுக்கு போறீங்க, ஆனா இன்னொரு பக்கம் சர்ச்சைகள் வந்துகிட்டே இருக்கு. ஒரு பள்ளி பாதுகாப்பான இடம் அப்படிங்கிறத உணர்த்தக்கூடிய இடத்துல எந்த இடம் மிஸ் ஆச்சு அப்படின்னு பார்க்குறீங்க? சமுதாயத்துல வந்து ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் மனமாற்றம் அப்படிங்கிறது வந்து எல்லா சார்ந்தும் இருக்கின்றது. இப்போ நீங்க சொல்ல வர்றது என்னன்னு எனக்கு புரியுது. இப்போ வந்து ஒரு ஸ்கூலுக்கு அப்படின்னு போனா
இப்போ என்னோட பையனோ என்னோட பொண்ணோ நான் ஸ்கூலுக்கு அனுப்பிச்சிடும் போது ஒரு பேரண்ட்டாக நான் எப்படி ஃபீல் பண்ணணும், நான் சேஃபாக ஃபீல் பண்ணணும்னு நினைக்க வைக்க வேண்டியதுதான் ஒரு பள்ளிக்கல்வித்துறை அமைச்சராக என்னுடைய வேலை. அதான் என்னோட ரெஸ்பான்சிபிலிட்டி, என்னோட டியூட்டியுமே. அதனால எங்க ஒரு இஷ்யூ நடந்தாலும் இமீடியட்டா நாங்கள் அட்ரஸ் பண்ணோம். அடுத்து வந்து நாட் ஒன்லி இஷ்யூ ஃபோன் பண்ணி சொல்லணும், இவங்கள மாதிரி இப்போ டிவி மூலமா வருகின்ற நியூஸ் மூலமா மட்டும் இல்லை, வாட்ஸ்அப்ல யாரும் அன்னோன் பர்சன் அனுப்பிச்சு சார் இந்த இடத்துல இப்படி நடக்குதான் சார்னா கூட அடுத்த நிமிஷம் எங்களுடைய ஹெச்ஓடி டிபார்ட்மெண்ட் சார்ந்து ஒரு வாட்ஸ்அப் குரூப்ல அதை அனுப்பிச்சுட எனக்கு அடுத்த நிமிஷம் ரிப்போர்ட் வருது எனக்கு. அதனால தான் தமிழ்நாட்டில் எங்க போனால் அதுக்கான ஓனர்ஷிப் நான் எடுக்கிறேன். நான் வெறும் அச்சீவ் பண்றதுக்கு மட்டும் அன்பில் மகேஷ் பேர் எடுக்கிறது கிடையாது. அங்கே ஒரு தப்பு நடந்தாலும் அன்பில் மகேஷ் என்னப்பா பண்றாரு, இந்த அமைச்சர் என்னையா பண்றாருன்னு எனக்கு கேட்கறதே நான் பெருமையாக தான் நினைக்கிறேன். பரவாயில்லப்பா, ஒரு என் டிபார்ட்மெண்ட் சார்ந்த ஒரு பிரச்சனைனா அன்பில் மகேஷ் என்னப்பா அப்படின்னு அவங்க வந்து என்ன விமர்சனம் பண்ணாலும் சரி, அன்பில் மகேஷ் என்னப்பா பண்றாரு அப்படிங்கும்போது அப்ப என்ன எனக்குன்னா நான் ஓனர்ஷிப் என்ன நம்புறாங்க மக்கள் அப்படிங்கிற சார்ந்து நான் கொண்டு போறோம். இந்த மனமாற்றம் அப்படிங்கிறது சோசியல் மீடியால அடிக்கிறதெல்லாம் நீங்க ஏத்துக்கிறீங்க? டெஃபினட்டா அதுல வந்து சென்சிபிளான விமர்சனம் என்று வந்தால் அதை கண்டிப்பா அதை ஏத்துக்கணும். அதை ஏத்துக்கிறவங்க தான் நல்ல பொலிட்டிஷியனா இருக்க முடியும், நல்ல பொறுப்பாளராகவும் இருக்க முடியுங்கிறது நான் உள்ளபடியா. இதை நான் எங்கேருந்து நான் கத்துக்கிட்டேன்னா அவனை மாண்புமிகு டெப்டி சிஎம் இருந்தான். நிறைய பாத்தீங்கன்னா தன்னை விமர்சனம் செய்வதா பார்ப்பார் நிறைய. அப்ப நான் சொன்னேன் அடிக்கடி இதே பார்க்காதீங்க, நாளைக்கு நீங்களும் ஹியூமன் பீயிங், நாளைக்கு டிமாரலைஸ் ஆயிடக்கூடாது. ஒரு டிபார்ட்மெண்ட் மீட்டிங் போட்டா நமக்கு தெரிஞ்சிட போதும் இல்ல அவங்க என்ன சொல்றாங்க. இது வந்து இந்த பத்திரிகையில ஒரு டிபேட் இப்படி போகுது, என் சார்ந்த ஒரு விமர்சனம் வருது அப்படின்னா அது உள்ளபடியா அது உண்மை இருந்துச்சுன்னா அடுத்த நிமிஷம் ஆஃபீஸரை கூப்பிட்டு அது இது என்ன சார் உடனே செக் பண்ணி சொல்லுங்க, எனக்கு உண்மையான விஷயம் வரணும். இப்போ எனக்காக நீங்க வந்து ஒரு ரோசி பிக்சர் சுகர் கோட்டட் ஸ்டேட்மெண்ட் கொடுக்காதீங்க அப்படின்னு சொல்றாரு. பார்த்தீங்கன்னா இது எங்களுக்கான சரி விமர்சனம் செய்யறது ஜனநாயக கண்ட்ரில எல்லாத்துக்கும் அதுக்கான ஃப்ரீடம் உண்டு. அதுல என்ன சென்சிபிளா இருக்கு, உள்ளபடியே என் சைடு தப்புனா நான் உள்ளபடியே மாத்திக்கணும்னு தான் சொல்லுமே தவிர நான் பூசி மொழிட்டு நான் போயிடக்கூடாது. அதுக்காக எனக்கு ஓட்டு போடல, அதுக்காக முதலமைச்சர் எனக்கு அந்த பொறுப்பை கொடுக்கலங்கிறத அந்த மெச்சூரிட்டி எங்களுக்கு வேணும்னு தான் நான் நினைக்கிறேன். சமீபத்துல நீங்க நாமக்கல்ல ஒரு ஒரு பள்ளிக்கு ஆய்வுக்கு போகும்போது பள்ளி போர்டுல இப்படி இருக்கக்கூடாது அரிசன காலனின்னு இருந்ததை வந்து நீங்க கருப்பு மை வச்சு அழிச்சிங்க. அந்த அளவிற்கு பெரியார் கொள்கைகளை தாங்கி பிடிக்க சட்டமன்றத்திலையும் பல உதாரணங்கள் நீங்க பேசியது இருக்கு. உங்க குடும்ப பாரம்பரியமும் நீண்ட வரலாறு கொண்டது. ஆனால் இன்னைக்கு பெரியார் எதிர்ப்பு, திமுக எதிர்ப்பு அப்படிங்கிறதே பெரியார் எதிர்ப்பு அப்படிங்கிற மைய அரசியல்ல கூர்த்தீட்டப்பட்டு கொண்டே இருக்கு. அது பல்வேறு முனைகள்ல இருந்து. அதை எப்படி பார்க்குறீங்க? நீங்களா இருந்தாலும் சரி, நானா இருந்தாலும் சரியா, இங்க நம்ம ரூம்ல உட்காந்துருக்க கேமராமேன்ல இருந்து எல்லாத்துக்குமே சொல்றேன், தந்தை பெரியாருங்கிற ஒரு மனுஷன் இல்லைன்னு சொன்னா நம்ம எல்லாத்துக்குமே இந்த சம வாய்ப்புங்கிறதே கிடையாது. நம்ம ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு இடத்துல உட்காந்துருப்போம். ஒருத்தர் இந்த ரூம்ல உட்காந்துருப்போம், ஒருத்தர் 2 ரூம் தள்ளி இருப்பாங்க, ஒருத்தர் வாசல் வெளியிலே நின்றுருப்பாங்க, ஒருத்தர் உள்ளே நுழைய முடியாத மாதிரி தான் இருந்திருக்கும். இந்த சமத்துவம் சமூக நீதி அப்படின்னு நாங்கள் சொல்லிட்டே இருக்கோம். பார்த்தீங்கன்னா தந்தை பெரியாரும் சரி, அண்ணல் அம்பேத்கரும் சரி, சமூக நீதி நாளாகவும் சமத்துவ நாளாகவும் கொண்டாடுறோம். இன்றைக்கு பல விஷயங்கள்ல நம்ம எல்லாம் பொதுவானவர்களாக நம்ம இருக்கிறோம், பார்க்கப்படுகிறோம் என்று சொன்னதுக்கு தந்தை பெரியார் தான். தந்தை பெரியாரை எதிர்க்கிறனால தன்னுடைய இருப்பை காட்டிக் கொள்றவங்களுக்கு நம்ம பதில் சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை. உணர்ந்தவர்களாக நாம் இருக்கிற காரணத்தினால எனக்கு உணரல அப்படின்னு சொன்னா பரவாயில்ல. ஒரு காலத்துல நம்முடைய தாத்தாக்கள் எங்க இருந்தாங்க, ஒரு காலத்துல நம்முடைய கொள்ளு தாத்தாலாம் எங்க இருந்தாங்க, நாம இன்னைக்கு எங்க இருக்கோம் என்று நம்மளுடைய பாரம்பரியத்தை நம்ம திங்க் பண்ணாலே ஒரு மாற்றம் வந்திருப்பா. அப்ப நடுப்புற யாரோ ஒருத்தர் வந்து இன்ஜெக்ட் பண்ணிட்டு போயிருக்காரு, அந்த டாக்டர் யாருப்பா அப்படிங்கும்போது தந்தை பெரியாங்க ஒரு மருத்துவர் தான்ப்பா அவர் அப்படிங்கிற அந்த புரிதல் இன்னைக்கு எல்லாத்துக்குமே இருக்குது. அது புரிதல் இருந்தும் இல்லாத மாதிரியும் சில பேர் இருக்கும் பொழுது தூங்குறவங்களை எழுப்பலாம், தூங்குற மாதிரி நடிக்க நம்ம எழுப்ப முடியாதான் எனக்கு. சட்டமன்றம் அப்படிங்கிறது வந்து மக்களுக்கான மன்றம் அப்படிங்கிற இடத்துல இருந்து பார்க்கும்போது ஒவ்வொரு ஆண்டும் அரசு என்ன செய்திருக்கிறது, அரசுடைய கொள்கை திட்டம் என்னங்கிறத ஆளுநர் உரையில தான் தெரிஞ்சுக்க முடியும். முன்பெல்லாம் ஆளுநர் உரையில என்ன இருக்குன்னு விவாதம் பண்ண போய் அந்த ஆளுநர் உரை படிப்பதே விவாதமா இப்ப மாறி இருக்கு. இது அரசு ஒருபோதும் நினைக்கலையா, இதை எப்படியாவது தீர்க்கணும் அப்படின்னு நினைக்கலையா? பல முறைகள் நம்முடைய மாண்பு தமிழ்நாட்டு முதலமைச்சராக இருந்தாலும் சரி, சீனியர் மினிஸ்டர்ஸோட ஆளுநர் மாளிகைக்கு அவர் அழைப்பு ஏற்று சென்றதாக இருந்தாலும் சரி, சில இஷ்யூஸ் சார்ந்த அவங்கள்ட்ட போய் எக்ஸ்பிளைன் பண்ணி இது எல்லாமே இத்தனை ஆண்டு காலம் நல்லா தான் போயிடுச்சு, நல்லா தான் அவரும் பேசுவார். ஆனால் சட்டமன்றம் என்று வரும்பொழுது மட்டும் உங்ககிட்டே சொல்றேன், நான் ஆளுநர் உரையை நாங்கள் உங்களுக்கும் ஒரு காப்பி விடுவோம், நீங்களும் படிச்சிருந்திருப்பீங்க நேரம். அதுல நாங்கள் இது வரைக்கும் ஏதாச்சும் எக்ஸாஜரேட் பண்ணி நாங்கள் சொல்லியிருக்கோமா, இல்லை எங்களை ஏதாச்சும் செல்ஃபா நாங்களே புகழ்ந்த மாதிரி அது ஏதாச்சும் இருக்குதா, இல்லை இல்லாத பொருளாத நாங்கள் ஏதாச்சும் நாங்கள் சொல்லியிருக்கோமா, இல்லை யாராச்சும் நாங்கள் குத்தி அதில் பேசுகிற மாதிரி, இல்லை யாராச்சும் சங்கடப்படுத்துகிற மாதிரி அதில் வார்த்தையை பயன்படுத்திருக்கதா என்பதை நீங்கள் முழுமையாக நீங்கள் படித்து பார்க்கணும். அதை இதுவரைக்கும் ஒரு அரசாங்கம் என்ன செஞ்சிருக்குது அப்படிங்கிறத நம்ம பட்டியலிடுறோம். அதே மாதிரி ஒன்றிய அரசாங்கத்துக்கிட்ட இந்த பேரிடர் காலத்தில் நாங்கள் இது 6000 கோடி ரூபாய் நாங்கள் கேட்குறோம், ஆனால் இவ்வளோதான் வந்திருக்கு என்று ரீசெண்டை பற்றி நாங்கள் சொல்கிறோம். இன்ஃபேக்ட் தூத்துக்குடி காலத்துல பாதிப்பு அடைஞ்சு 2 வருஷத்துக்கு முன்னாடி பாதிப்பு அடைஞ்சு 37,000 கோடி 274 தான் கொடுத்துருங்கன்னு கூட நாங்க சொன்னாங்க. இப்ப சமீபத்தில் நடந்ததை பத்தி நீங்க என்ன பண்றீங்க, அதுக்கு அந்த பணத்தை நீங்க வழங்க வேண்டும். இப்படி இன்றைக்கு நம்முடைய புதுமை பெண் திட்டம், தமிழ் புதன் திட்டம் வந்து விரிவாக்கம் பண்ணிருக்காங்க. இது இவ்வளவு பேர் படிச்சிருக்கிறாங்க, இதுல இவ்வளவு பெரிய இது நடந்திருக்கு. நான் முதல் திட்டத்துல வந்து ஸ்கில் டெவலப்மெண்ட் எத்தனை லட்சம் பேர் படிச்சிருக்காங்க, 2 லட்சம் பேருக்கு வேலை வாய்ப்பு. நம்ம என்ன செஞ்சிருக்கிறோமோ அதை நான் காமி. இதை நீங்க ஏதாச்சும் ஒன்று எடுத்து
சார் நீங்க 4வது பக்கத்துல நீங்க சொல்ற அந்த 12வது பாயிண்ட் நான் ஒத்துக்க மாட்டேன் சார், நீங்க பொய்யா சொல்றீங்க சார், இது வந்து உண்மைக்கு புறம்பானதா இருக்கு, இது ஏதாச்சும் ஒன்று சொல்லணும்ல. இது வரைக்கும் யாரும் அதை பத்தியே சொல்லல. நான் இதை ஒரு வாய்ப்பா பயன்படுத்திக்கிட்டு தமிழக மக்கள் நான் வைக்கிற வேண்டுகோள், தயவு செய்து இந்த ஆளுநர் உரையை நாங்க சொல்றோம்ல, அது அதுல என்ன இருக்குன்னு ஃபர்ஸ்ட் பாருங்க. இதை பார்த்தா நீங்களே என்ன சார் இவ்வளவு அச்சீவ்மெண்ட்ஸ் கொடுத்தீங்க, இது எப்படி சார் ஆளுநர் ஒன்றிய அரசால் அமைச்ச ஆளுநர் படிப்பாரு அப்படின்னு பொதுமக்களே கண்டிப்பாக அந்த கமெண்ட் தான் கொடுப்பாங்க. ஆளுநர் சொல்ற காரணம் என்ன அப்படிங்கிறத நீங்க பார்க்கணும். ஏன் தமிழ்நாட்டு முதலமைச்சர் சிறுபிள்ளைத்தனம் என்று சொல்கிறார் அப்படிங்கிறதுக்கான அந்த வார்த்தை வந்ததுக்கு அப்புறமேட்டு ஒரு ப்ரொசீடிங்ஸ் எப்படி நடக்கும் சட்டமன்றம்னா நீங்க எல்லாம் பார்த்துருப்பீங்க. இத்தனை ஆண்டு காலமாக நூற்றாண்டு கடந்திருக்கின்ற மரபுக்குரிய நம்மளோட மிக பெருமை வாய்ந்த ஒரு சட்டமன்றத்துல தமிழ் தாய் வாழ்த்து பாடுவாங்க. அதுக்கப்புறம் கவர்னர் உரை வாசிக்கப்படும். அதன் பிறகு அனைவரும் எழுந்து நின்று தேசிய கீதத்தை நின்று மரியாதை செலுத்திவிட்டு அந்த பாட்டு முடிஞ்சதுக்கு அப்புறம் அது நிறைவு செய்கிறது தான் இது வரைக்கும் ப்ரொசீடிங். அவர் என்ன சொல்றாருன்னா இது வந்து தமிழ் தாய் வாழ்த்து போட்டு நேஷனல் ஆந்தம் நீங்க போடணும் நீங்க அப்படிங்கிறது பிடிவாதமாகவே அவர் இருந்து கொண்டிருக்கின்றார். நாம நம்மளுடைய மரபுகளை மாத்துறது இல்லை என்று நாம சொல்றோம். அதை ஒரு காரணமாக நான் என்ன சொல்றேன், நீங்க ஆளுநர் உரை முழுமையா படிச்சிருங்க. படிச்சு முடிச்சதுக்கு அப்புறமேட்டு நீங்க வந்து தேசிய கீதம் போடல, அதனால என்ன வந்து அவமானப்படுத்தப்பட்டதா நான் நினைக்கிறேன்னு சொல்லிட்டு கூட நீங்க போங்க. நீங்க எதுவுமே செய்யாம இதை நான் படிச்சா ஏதோ நான் இந்த எங்களுடைய சாதனைகளை எங்களுடைய அச்சீவ்மெண்ட் நானே பட்டியலிடுற மாதிரி ஆயிடுமே அப்படிங்கிற ஒரு சூழ்நிலை வருது. ஆனா எப்போதுமே பாருங்க, நீங்க சட்டமன்றம் ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி ஒரு 1 வீக் பிஃபோர் வந்து அங்க டெல்லிக்கு போறாரு. அங்கே உள்துறை மாண்புமிகு அமைச்சரோட உட்காந்து பேசுறாரு. ஸோ அவங்க என்ன இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுக்காங்கன்னு தெரியல. ஆனா ஒன்று மட்டும் ஆளுநர் வந்து தெரிஞ்சு கொள்ள வேண்டும், எத்தனையோ ஆளுநர்கள் வந்திருக்கிறார்கள். அவர்கள் எல்லாம் முத்தமிழ் கலைஞர் காலத்திலிருந்து ஒவ்வொருத்தரும் ஏன் மற்ற ஆட்சியாளர்கள்லாம் யாரெல்லாம் அவங்க எப்படி ட்ரீட் பண்ணாங்க, நாங்க எப்படி ட்ரீட் பண்ணோம், ஒரு கம்பாரிசன் பாருங்க. நீங்க அந்த மாண்பை ஆளுநருங்கிற பொறுப்பு தேவையில்லை என்பதுதான் எல்லாத்துடைய விருப்பமாக இருக்கின்றது. இந்த மாதிரி பிடிவாதம் பிடிக்கின்ற ஆளுநர் என்று வரும்போது ஒட்டுமொத்தம் எல்லாருமே சேர்ந்து வேணாமே, ஏன் இருக்கு இந்த மாதிரி ஒரு ஆளுநர் தேவையா, அந்த பொறுப்பு தேவைன்னு நான் சொல்றேன். ஆனா அதை கடந்து இன்னைக்கு ஒன்றிய அரசாங்கத்தை ஒருத்தர் நியமிக்கப்படும் போது நம்மளை நம்பி வரீங்க. நீங்க எந்த ஸ்டேட்ல இருந்து எந்த ஸ்டேட்டுக்கு வரீங்கன்னு மனசுல நீங்க வச்சுக்கோங்க. இதுக்கு முன்னாடி என்ன ஸ்டேட்ல இருந்து எதனால நீங்க அங்கிருந்து நீங்க வெளியில வந்தீங்கிறத வச்சுக்கோங்க. எல்லாருமே மக்கள் பார்த்துக்கிட்டு தான் இருக்கிறாங்க. ஸோ உங்க வீண் பிடிவாதத்தை தயவுசெய்து நீங்க வந்து செலுத்தாமல் இந்த அரசாங்கத்திற்கும் தமிழ்நாடு முதலமைச்சர் கொண்ட திட்டத்திற்கும் நீங்கள் வந்து உறுதுணையாக இருக்க வேண்டும். ஒன்றிய அரசிட்ட சொல்லி இன்னும் பணம் வாங்கி தர வேண்டியவராகத்தான் நீங்க இருக்க வேண்டுமே தவிர காரணங்கள் சிறுபிள்ளைத்தனமாக காரணம் சொல்லி அதை வந்து தவிர்க்கக்கூடிய அந்த நடவடிக்கை நீங்க செய்யக்கூடாது என்பதை எங்களுக்கு வேண்டுது. நீங்க சொல்றத பார்த்தா ஆளுநர் மத்திய அரசுடைய செயல்பாடு அவங்கதான் இயக்குறாங்க, ஆளுநருடைய நடவடிக்கைக்கு மத்திய அரசு இயக்குது அப்படின்னு சொல்றீங்களா? கண்டிப்பா. இதுல வந்து இன்னும் நான் வந்து அழுத்தமாவே சொல்றேன், ஒன்றிய அரசாங்கத்தால் நியமிக்கப்படக்கூடியவர் தான் ஆளுநர். அந்த ஆளுநர் இன்றைக்கும் அவருடைய டைரக்டராக இருக்கக்கூடியவங்க வந்து ஒன்றிய அரசாங்கத்தான் இருக்கு. அவங்க என்ன ஆட்டி படைக்கிறாங்களோ அதை இங்கே வந்து அவர் ஆக்ட் பண்ணிட்டு போகக்கூடிய ஒரு நடிகராகத்தான் நான் பாக்குறேன். ஒரு பக்கம் மத்திய அரசை எதிர்க்கிறீங்க, இன்னொரு பக்கம் ஆளுநரையும் எதிர்க்கிறீங்க. இங்க எதிர்கட்சிகள் வரிசை அத்தனையுமே வந்து உங்களை தான் எதிர்க்கிறாங்க. அப்படிங்கும்போது அதிகமான விமர்சனத்துக்கு இந்த அரசு ஆளாகுது அப்படின்னு ஒரு பார்வை வராதா? சரி, நான் ஒண்ணு கேட்கிறேன். இப்ப நாம நடந்து முடிந்த நாடாளுமன்ற தேர்தலில் ஐடியாலஜிக்கலாவும் சரி திங்க் பண்றக்கூடிய கெப்பாசிட்டி உள்ளவர்கள் யாருன்னு பார்த்தா நம்ம தமிழ்நாட்டு மக்கள். எது சரி எது தவறு, யார் இங்கே வரணும் யார் அங்க வரணுங்கிற முதற்கொண்டு எல்லாத்தையுமே அவங்க வந்து முழுமையாக அவங்க பாக்குறாங்க. அப்படி பார்க்கும் பொழுது இத்தனை ஆண்டு காலமாக 2014 இருந்து ஒன்றியத்துல ஒரு ஆட்சி மாற்றம் ஏற்பட்டு தொடர்ந்து இருக்கும் பொழுது நாம நம்முடைய தமிழ்நாடு எப்படியெல்லாம் வஞ்சிக்கப்படுது. குறிப்பாக நீங்க வந்து பல்வேறு திட்டங்களை மீது திணிக்கிறதுல இருந்து மாணவர்கள் சார்ந்து பாதிக்கப்படுவதுல இருந்து விவசாயிகள் சார்ந்து பாதிக்கப்படுறதுல இருந்து எல்லா விதத்திலையும் பார்த்தீங்கன்னா எப்படி எல்லாம் இன்னைக்கு வந்து நாம வந்து பாதிக்கப்படுறோம். ஜிஎஸ்டி கவுன்சில் ஒன்று வந்து அதனால நமக்கு எந்த பிரயோஜனமும் இல்லாம இதெல்லாம் மக்கள் இன்னைக்கு வந்து முழுமையாக பார்த்துட்டே இருக்கிறாங்க. ஆக இன்றைக்கு ஒட்டுமொத்த மக்களும் சேர்ந்து ஒரு எதிர்க்கக்கூடியதாக எதிர்ப்பு நிலை உள்ள ஒரு ஒன்றியமாக இன்னைக்கு அவங்க போயிட்டாங்க. அவங்க ஸோ அவங்க சொல்லக்கூடியதை கேட்டுட்டு இன்னைக்கு ஆடக்கூடிய ஒரு ஆளுநராக இன்னைக்கு இவரும் வந்துட்டார். இன்னைக்கு இவரு ஆனால் இதெல்லாம் கடந்து உதாரணத்துக்கு என் டிபார்ட்மெண்ட்னு எக்ஸாம்பிளா எடுத்துக்கிறேன். சமகிர சிக்ஷா பொறுத்து எங்களுக்கு வர வேண்டிய 2151 கோடி ரூபாய் வரவில்லை என்று சொன்னாலும் அது சார்ந்து சில திட்டங்கள் நம்ம லைவா வச்சுக்கிட்டு தான் ஆகணும். ஏன்னா இது மாணவர்கள் வந்து பாதிச்சிடக்கூடாதுன்னு இன்னைக்கு நாங்கள் முடிவு எடுக்கிறோம். கிட்டத்தட்ட 500 கோடி ரூபாய்க்கு மேற்பட்டு இருக்குது சம்பளம் சார்ந்திருக்கின்ற இதுவே வருது. ஸோ இதை நம்முடைய ஸ்டேட் கவர்மெண்ட் நம்முடைய தமிழ்நாட்டு முதலமைச்சர் என்ன சொன்னாங்க, ஒரே வார்த்தை, நம்மை பொறுத்த வரைக்கும் இந்த கொள்கையை விட்டு கொடுத்து பணத்தை வாங்க வேண்டும் அவசியம் இல்லை, அது எவ்வளவு வந்தாலும் சரி அதை நம்ம பேர் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லி நம்ம நாங்கள் பேர் பண்றோம், இன்னைக்கு கொண்டு போறோம். ஆனா அது சார்ந்து எவ்வளவு நிதி நெருக்கடிகள் வருது. சரி, ஒரு ஒன்றிய அரசாங்கம் சென்சிபிள் அரசாங்கமாக இருந்தது என்று சொன்னால் இதுவரைக்கும் நாங்கள் இந்த ஸ்டேட் கவர்மெண்ட்டுக்கு இவ்வளவு பணம் நாங்கள் வந்து ஒதுக்கீடு செஞ்சிருக்கோம், இதை நீங்க எப்படிலாம் யூட்டிலைஸ் பண்ணி எங்கள்கிட்ட எங்களை கூட கேட்கணும். ஆர்டிஐல போட்டவங்க வந்துட போகுது இல்லை. நான் அன்பில் மகேஷ் தான் நான் சொல்லணுமா எவ்வளவு நாங்களாம் செலவு பண்ணியிருக்கோம் தெரியுமான்னு ஒரு ஆர்டிஐல போட்டு ஆமா நீங்க பண்ணி சரி அதை பண்ணி சரி நாங்க பண்ணலைங்கிறதான் சொல்லி காமிக்கலாம்ல.
நீங்க இதெல்லாம் பண்ணல பாருங்க, என்ன ரிப்போர்ட் சொல்லுனாச்சு சொல்லலாம் இல்லையா? நீங்க எதையுமே செய்யாமல் அப்படியே கம்கமா இருந்துட்டு, எங்களையா நீங்க வந்து ஒரு சீட்டு கூட ஜெயிக்க விடாம பண்றீங்க, அவங்கள சும்மா விட்டுருவோனாங்கிற மாதிரியான ஒரு மனப்பான்மையை தான் அவர் செய்து கொண்டிருக்கின்றார்கள். இதற்கான தக்க பதிலடியை தொடர்ந்து நம்முடைய தமிழகத்தை சார்ந்திருக்கின்ற ஒவ்வொரு வாக்காளர்களும் தொடர்ந்து இதை கொடுத்துட்டு இருப்பாங்க தான் என்னோட. சட்டமன்றத்துல கல்வித்துறை சார்ந்து சார் அப்படிங்கிற வார்த்தையே ஒரு பதட்டத்துக்குரிய வார்த்தையா எதிர்க்கட்சிகள் முன் வச்சிருக்கிறாங்க. அதை எப்படி ஆளும் கட்சி எதிர்கொள்கிறது? உங்க துறையும் அடக்கம் அதுல. எங்களை பொறுத்தவரைக்கும் இப்போ வந்து ஹையர் எஜுகேஷன் சார்ந்து இப்போ நீங்கள் சொன்ன அந்த கருத்துக்கள், இதை எப்படி முதலமைச்சர்கள் இதை ஹேண்டில் பண்ணியிருக்காங்க? 2 முதலமைச்சர்களும் சார்ந்து இந்த மாதிரியான ஒரு பிரச்சனைகள். அது இன்னும் சொல்ல வேண்டும் என்று சொன்னால், கடந்த காலத்தில் வந்து ஒரு 2 வருஷமாக இருந்த ஒரு பிரச்சனை. அதில் யார் யாரெல்லாம் இன்வால்வ் ஆனாங்கன்னு தெரியும். அதான் தமிழ்நாடு முதலமைச்சர் சொல்லும்போது, புகார் கொடுத்து 12 நாள் கழிச்சு தான் நீங்கள் எஃப்ஐஆர் ஃபைல் பண்ணீங்க. நாங்கள் இந்த மாதிரி புகார் வந்து வித்தின் 5 ஹவர்ஸ் அந்த பையன் யார் எவன் பிடிச்சி அவனுக்கு கண்டிப்பாக அவனுக்கான உச்சபட்ச தண்டனை வழங்கப்படும். அவன் பின்பு அவன் யார் அவன் சாருன்னு சொல்கிறான் அப்படிங்கிறதுக்கான தரவுகள், அதுக்கான எவிடன்ஸ் உங்களுக்கு தயவுசெய்து கொடுங்கள். நம்மளுடைய ஸ்டேட்டில் இருக்கிற நம்முடைய பிள்ளைங்களை வந்து பாதுகாப்பாக படிக்க வைக்கணும்னு நம்ம ஆசைப்படுறோம் பார்த்தீங்களா? அதை கொடுங்க. அதில் அரசியல் செய்து அந்த பிள்ளைங்களை பயமுறுத்தி திருப்பி கல்லூரி பக்கமே வரவிடாமல் பண்ணிடாதீங்க. உங்ககிட்ட எவிடன்ஸ் தான் கொடுங்க. 3 பெண் போலீஸை வைத்து நாங்கள் தனியாக ஒரு கமிட்டி நாங்கள் ஃபார்ம் பண்ணிடுவோம். அந்த கமிட்டிகிட்ட கொடுங்க. அது யாராக இருந்தாலும் சரி, பின்புலம் எவ்வளோ பெரிய ஆளாக இருந்தாலும் சரி, அவனை நாங்கள் சும்மா விட மாட்டோம். உச்சபட்ச தண்டனை நாங்கள் பெற்றுத் தருவோம் என்று தான் சொல்லியிருக்கோம். அதனால் அதிலே நீங்கள் மலிவான ஒரு அரசியலை செய்யாதீங்க அப்படிங்கிறத இப்போ சட்டமன்றத்திலே மாண்பு தமிழ்நாட்டு முதலமைச்சர் அதை பதிவு செய்திருக்கிறார்கள். ஆக இந்த ஹேண்ட்லிங் ஆஃப் சிச்சுவேஷன் நீங்கள் கொடுத்து நீங்கள் இயல்பு நிலைக்கு வந்து நீங்கள் பிள்ளைங்க திருப்பி படிக்க வரதுக்கான ஒரு சூழ்நிலையை நம்ம வந்து உருவாக்கியிருக்கோம் என்று சொல்லும் பொழுது, மீண்டும் மீண்டும் அந்த சாருன்னு சொல்லி நீங்கள் இன்னைக்கு வந்து நீதிமன்றத்தில் இருக்குது, அதை சார்ந்து உள்ளே நம்ம நுழைய வேண்டும் சொன்னாலும் கூட, அது சார்ந்த எவிடன்ஸ் யாருக்கிட்ட இருந்தாலும் தயவுசெய்து கொடுங்கள். அது யாராக இருந்தாலும் அதுக்கான உரிய ஆக்ஷன் எடுக்கப்படும் என்று தான் சொல்லியிருக்கேன். ஒரு பக்கம் வந்து இன்றைக்கு அரசு பல்வேறு செயல்பாடுகள் மூலமாக, அதாவது திராவிட மாடல் அரசு அப்படிங்கிற அடிப்படையில உரிமை தொகை, முதலமைச்சருடைய ஃபிளாக்ஷிப் திட்டமா இருக்கக்கூடியதெல்லாம் நான் குறிப்பிடுறேன். அதாவது உரிமை தொகையா இருக்கட்டும், அல்லது வந்து காலை உணவு திட்டமாக இருக்கட்டும், இது இன்றைக்கு வெவ்வேறு மாநிலங்கள்ல இன்னைக்கு பின்பற்றக்கூடிய ஒரு சூழல் இருக்கிறது. ஆனா திராவிட மாடல் அரசை இங்க இருக்கக்கூடிய எதிர்க்கட்சிகள் அதிமுகவுல தொடங்கி பாஜகவும் கடுமையா விமர்சனத்தை வைக்கிறாங்க. இதை எப்படி பார்க்கறீங்க? இல்ல இந்த நல்ல கொஸ்டின் கேட்டீங்க. ஐ வுட் லைக் டு தேங்க் யூ. இது மற்ற மாநிலத்திலும் இருக்கு அப்படின்னு சொன்னீங்க பார்த்தீங்கன்னா, உண்மைதான். எங்களை பொறுத்த வரைக்கும் எக்கனாமிக் ஜஸ்டிஸ் அப்படிங்கிறது இல்லாமல் சோஷியல் ஜஸ்டிஸ் இங்கே பேசிட முடியாது. ஸோ எக்கனாமிக்கலாக எல்லாத்துக்குமான அது போய் ஏதோ நம்மளால் முடிஞ்ச வரைக்கும் பொருளாதார ரீதியாக அவன் சொந்த காலில் நிற்க நம்ம ஆசைப்படுறோம் நம்ம. ஸோ இதை நம்ம வந்து அதிகப்படுத்துங்கிறதுக்காக தான் இன்றைக்கி பல்வேறு திட்டங்கள் இன்றைக்கி நம்ம கொண்டு வந்துட்டு இருந்தாங்க. இது தெரியாமலாம் இல்லை, எதிர்கட்சியை சார்ந்தவங்களுக்கு முழுமையாக தெரியும். எதிர்கட்சியை சார்ந்தவங்க பிள்ளைங்களே புதுமை பெண் திட்டத்தில் மாதம் 1000 ரூபா வாங்கலாம். எதிர்கட்சியை சார்ந்திருக்கின்ற பசங்களே வந்து தமிழ் புதல்வன் மூலமாக 1000 ரூபாய் வாங்கலாம். எதிர்கட்சியை சார்ந்த குடும்பமே கலைஞர் உரிமை தொகைங்கிற பேரில் மாதம் 1000 ரூபாய் வாங்கலாம். அது ஸோ இது என்னன்னா, ஒரு ஃபேமிலிக்கு என்ன தேவை, அந்த ஒரு அங்கீகாரத்தை எந்த விதத்தில் நாம் வழங்கலாம், இன்னும் அடுத்த கட்டத்துக்கு அந்த பிள்ளைங்க போகணுங்கிறதுக்கான விதத்தில் தான் இன்றைக்கு இது போன்ற திட்டங்கள்லாம் தீட்டப்படுகிறது. இது எதிர்கட்சிக்கு தெரியாமலாம் இல்லை. இன்னைக்கு வந்து பெண்கள் தங்களுடைய சொந்த காலில் நிற்கிறாங்க. சுய குழுக்கள் மூலமாக நம்ம வந்து பழைய கடனை தள்ளுபடி பண்ணுறோம், புது கடனை வழங்குறோம் என்றது மட்டும் இல்லாமல், புதுமை பெண் திட்டத்தை நாங்கள் கொடுத்தீங்கன்னா, நான் இப்போ நீ 1000 ரூபா கொடுக்குறாங்களேம்மான்னு தமிழ்நாட்டு முதலமைச்சர் சொன்ன மாதிரி தான் தூத்துக்குடியில் பேசும்போது, உனக்கு 1000 ரூபா கொடுக்குறாங்களேம்மா, நீ இங்கேருந்து பஸ்ஸில் போகணுமா, அதையும் உனக்கு மாதம் உனக்கு 1000 ரூபா ஆகுமா, அதுக்கு தான் வந்து நமக்கான பிங்க் பஸ் கொடுத்துருக்குறாங்களாமா. ஸோ இது எல்லாமே ஒரு இன்டர் கனெக்டடா. உனக்கு தடையாக எது இருக்குதோ, குறிப்பாக இப்போ என்ன டிபார்ட்மெண்ட் சார்ந்து நான் சொல்ல வேண்டும் என்று சொன்னால், கல்விக்கு தடையாக, ஸ்கூல் எஜுகேஷன் அண்ட் ஹையர் எஜுகேஷன் தடையாக எதுக்கு இருந்தாலும் சரி, அதை தகர்த்தெறிய வேண்டும். அதற்கு என்ன தேவையோ அதை நாங்கள் செய்கிறோம் என்கின்ற வகையில தான் ஒரு அறிவு சார்ந்த சமுதாயத்தை உருவாக்க வேண்டும் என்று இன்னைக்கு நம்ம இதெல்லாம் தொடர்ந்து நம்ம செஞ்சுட்டு இருக்கோம் என்பதை தான் பார்க்கிறோம். சட்டமன்ற நடவடிக்கைகளை ஆக்கப்பூர்வமா நாங்க வந்து நேரலை செய்வோம்னு தேர்தல் வாக்குறுதி கொடுத்தீங்க. ஆனா எதிர்கட்சிகள் இன்னைக்கு எங்களை காமிக்கவே மாட்டேங்கிறாங்க அப்படின்னு ஒரு விமர்சனத்தை வைக்கிறாங்களே உங்கள் மீது. காமிக்கவே மாட்டுறாங்கன்னு எதிர்கட்சி துணைத் தலைவர் சொல்லலை. எங்களை காமிக்கிறீங்க, ஆனால் கொஞ்சம் உங்களையும் எங்களையும் கம்பேர் பண்ணி கொஞ்சம் கம்மியாக காட்டுறீங்க. சரி, காமிக்கிறவங்க தான் அவர் ஒத்துக்கிட்டார். ரொம்ப சந்தோஷம். வெரி ஃபர்ஸ்ட் டைம் உங்களுக்கே தெரியும், ஒரு அரசாங்கம் சார்பு நடக்க போயிருக்கின்ற சட்டமன்ற நேரலையை வந்து
கொஸ்டின் ஹவர்ஸ்ல எப்படி கேள்வி கேட்கப்படுகிறது, எங்களுடைய அமைச்சர்கள் அது எப்படி பதில் சொல்கிறார்கள், யார் கேள்வி கேட்டாலும் குறிப்பா நம்முடைய மாண்புமிகு ஸ்பீக்கரை பொறுத்த வரைக்கும், சட்டப்பேரவைத் தலைவரை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா நிறைய எதிர்க்கட்சினா முதலமைச்சர் சொல்லிட்டாங்க, எங்க ஆளுங்க கொடுக்கறத காரணம் இன்னும் கொஞ்சம் அதிகப்படியான வாய்ப்புல அவங்க கேட்க விடுங்க அவங்கள. ஸோ அவங்க கேட்கும் பொழுது இன்னைக்கு நாங்களும் பதில் சொல்லிக்கணும். இது ஒரு ஒரு ட்ரையல் அண்ட் எரர் பேசிஸ்ல ஒரு பைலட் ப்ராஜெக்ட் மாதிரி இன்னைக்கு ஒரு இதை கடந்துட்டோம். இப்போ நாங்கள் சரி கொஸ்டின் அவசியம் கொடுக்க ஆரம்பிச்சிட்டோம். அப்போ நம்முடைய சட்டப்பேரவைத் தலைவர் சொன்னபோது இது என்னோட கட்டுப்பாட்டில் உள்ள அரங்கம், இது இந்த வளாகமே என் கட்டுப்பாட்டில் உள்ளது. இப்போ நீங்கள் சொல்லிட்டீங்களா, அடுத்த முறை பாருங்க, அதை நாங்கள் எப்படி கொண்டு போறோங்க அதை பாருங்க. ஏன்னா நாங்களும் எதிர்க்கட்சியில் எம்எல்ஏவா இருந்திருக்கோம், நாங்கள் பல கேள்விகள் கேட்டிருக்கோம், பல உணர்ச்சிகரமாக எமோஷனலாக நாங்கள் பேசியிருக்கோம் எங்கள் தொகுதி பிரச்சனை சார்ந்து. இது வரைக்கும் எங்களுக்கு காமிச்சது கூட கிடையாது. ஏன்னா அதை காமிச்ச கூட அட்லீஸ்ட் எங்களுடைய தொகுதி மக்களுடைய உனக்கு நமக்காக நான் பேசியிருக்கேன் சொல்றதுக்கான வாய்ப்பு கூட இல்லை. பேப்பர் செய்தி உங்களை மாதிரி பத்திரிகை நண்பர்கள் வர செய்தியை தான் நாங்கள் காமிச்சோமே தவிர எங்களையும் அவங்க காமிக்கல. ஆனால் ஒரு புது முயற்சியாக இன்னைக்கு கேள்வி நேரத்தை நாங்கள் ஒளிபரப்பு பண்ணிட்டோம்னா அது ஒரு அமைச்சருடைய பதில் அவங்களோட பெர்ஃபார்மன்ஸ் எப்படி இருக்குங்கிறது ஜஸ்ட் லைக் தட் நம்முடைய மக்கள் புரிஞ்சுக்குவாங்க. சொல்ற பதிலே கேட்குற கேள்வி நமக்கான கேள்வியை நம்முடைய எம்எல்ஏ கேட்டாரான்னு தெரிஞ்சுக்கிற அளவுக்கு நீங்க அதை கொண்டு வந்திருக்கோம் தான் பார்க்கணும். இப்ப 2026 தேர்தலுக்கான இலக்கு புதியதாக இளைஞர்களை கிரவுட் புல் பண்ணக்கூடிய தாவேகா, அதாவது நடிகர் விஜய் ஒரு கட்சி ஆரம்பிச்சு அவர் களத்துக்கு வந்திருக்கிறாரு. இதை திமுக எப்படி பார்க்கிறது? இளைஞர்கள் வாக்குகளை எப்படி நீங்க என்ன வியூகம் வச்சிருக்கிறீங்க, எப்படி கவர போறீங்க? இளைஞர்களை பொறுத்த வரைக்கும் இன்னைக்கு நம்முடைய மாண்புமிகு துணை முதலமைச்சர் கட்சி சார்ந்து சொல்ல வேண்டும் என்று சொன்னால் இளைஞரணி செயலாளராக திராவிட பாசறையை முழுமையாக கொள்கையை கொண்டு போய் சேரணும் அவர் ஆசைப்பட்டார். அவர் எங்கள்கிட்டலாம் சொல்லும்போது பீங்க மாவட்ட செயலாளர் எங்கள்கிட்டலாம் சொல்லும் பொழுது கூட 500 பேர் 1000 பேர் கூட்டம் காமிச்சு நடத்துறதுக்கு வெறும் 50 பேர் தான் நம்ம கொள்கை கேட்க வந்தாலும் அவங்க உட்கார வச்சு பாடம் நடத்துங்க. அந்த 50 நம்மளை அறியாம அது ஆர்கானிக்கா 500 ஆகணும், அது 5000 ஆகணும். அந்த கொள்கை சார்ந்திருக்கின்ற கருத்துக்களை முதல்ல சீட் பண்ணணும்னு நம்ம ஆசைப்பட்டு கிட்டத்தட்ட 234 தொகுதியிலையும் அதை அவர் நடத்தி முடிச்சு. இது ஒரு கொள்கை சார்ந்த ஒரு கூட்டம் அவருக்காக இன்னைக்கு இருந்து கொண்டிருக்கின்றது. இது இல்லாம இன்றைக்கு நாம கொண்டு வந்திருக்க நான் முதல்வன் திட்டத்தின் மூலமாக வரக்கூடிய அந்த பிள்ளைகள் கிட்டத்தட்ட 30 லட்சம் பேர் கிட்ட ட்ரெயின் ஆயிருக்கிறாங்க. 2 லட்சம் பேருக்கு வேலை வாய்ப்பு நம்ம வழங்கியிருக்கதாகத்தான் சரி, தமிழ் புதல்வன் திட்டத்தின் மூலமாக கல்லூரியில் படிக்கக்கூடிய பிள்ளை பசங்களுக்கு நம்ம கொண்டு சேர்க்கிறதாகத்தான் சரி, இப்படி ஒரு இளைய சமுதாயத்திற்கான எங்களுடைய இளம் தலைவராக எங்களுடைய மாண்புமிகு துணை முதலமைச்சர் நாங்கள் இன்னைக்கு பார்க்கணும். ஏன்னா ஒவ்வொரு விஷயமும் அவர் நின்று காது கொடுத்து கேட்கறதா இருந்தாலும் சரி, அந்த சின்ன பசங்க தானே சொல்றாங்கன்ட்டு இல்லாமல் அது சார்ந்து உடனடியாக டிபார்ட்மெண்ட் சார்ந்து அதுக்கு ஒரு ஆக்ஷன் எடுக்குதாங்க சார். இப்படி ஒரு தனியாக ஒன்று இருக்குது. இது இல்லாமல் நம்முடைய மாண்புமிகு தமிழ்நாட்டுடைய முதலமைச்சர் ஒரு காலத்தில் இளைஞரணி செயலாளராக இருந்தவர் தான். நாங்கள் அவர் கீழே நாங்களாம் மாநில துணை செயலாளராக பணியாற்றியவர் தான். ஸோ அவர் விதைச்ச விதைன்னு இன்னைக்கு தமிழ்நாடு முழுவதும் இருக்கிறது. அவர் கால் படாத இடமே இல்லாத அளவுக்கு தமிழ்நாடு எல்லாத்துக்கும் போயிருக்கிறது, கொடியேற்றினது எல்லாமே. ஸோ அந்த இளைஞர்கள் அன்னைக்கு இருந்தது, இன்னைக்கு அவங்களாம் 55 வயசை கடந்து போயிட்டாங்க. அவங்களாம் இளைஞர்கள் நம்ம சொல்ல முடியாது என்று சொன்னாலும் அவர்கள் சார்ந்து அந்த குடும்பத்தில் இருக்கக்கூடிய இளைய சமுதாயம் இன்னைக்கு அந்த கொள்கையை சார்ந்து இன்னைக்கு எல்லாமே எங்களை நோக்கி இருக்கிறார்கள் தான் நான் பார்க்கிறேன். நான் நீங்க சொல்ற மாதிரி புதிதாக ஒரு இயக்கங்கள் வரும்போது நிறைய இளைஞர்கள் வரணும்னு தான் நாங்களும் ஆசைப்படுறோம். அதே திராவிட கொள்கையை விஜய் பேசுகிறார், பெண்ணுரிமை பேசுகிறார், பெரியாரை உயர்த்தி பிடிக்கிறார், அம்பேத்கரை உயர்த்தி பிடிக்கிறாருங்கிறது உங்களுடைய ஃபார்முலா அப்படியே அவரும் அப்ளிகபிள் பண்றாரு இல்லையா? அவர் பொறுத்த வரைக்கும் அவர் பேசும்பொழுதே பாத்தீங்கன்னா அந்த கருத்துல ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நம்ம ஒரு பெரிய கேதரிங் அட்ரஸ் பண்றோம் அப்படிங்கும்போது அதுல ஒரு சீரியஸ்னஸ் இருக்கணும். என்னை பொறுத்த வரைக்கும் அதை பேசும்போதே பாசிசத்தும் அப்புறம் பாயாசத்தும் அப்படின்னு சொல்லும்போது அந்த பாயாசம் பாசிசம் அப்போ உங்களுக்கு பாசிசம்னா என்னன்னு தெரியலையே. அப்ப நீங்க இதுவரைக்கும் ஒன்றிய அரசாங்கம் இந்த மாதிரிலாம் பண்ணுது, ஒன்றிய அரசாங்கம் இன்னும் நம்மளுடைய ஸ்டேட்டுக்கு கொடுத்தா இன்னைக்கு இவங்க கொண்டு வர திட்டத்தை இன்னும் அடுத்த கட்டத்துக்கு கொண்டு போவாங்கன்னு நம்ம பேச முடியலையே. அப்ப நீங்க அந்த இடத்துல அங்க அந்த கிரௌடுக்கு தகுந்தாப்புல என்ன கைத்தட்டல்கள் வாங்கணுமோ அப்படிதான் நீங்க பேசிட்டு போனீங்க தவிர பெரிய இஷ்யூஸ் நமக்கு நம்மளை ஆட்டி படைச்சிக்கிட்டு இருக்க ஒருத்தர் நமக்கு இடைஞ்சல் கொடுக்கணும் நீங்க டச்சே பண்ண மாட்டேங்க. நீங்க உங்களுக்கு ஏதோ பர்சனல் வெஞ்சன்ஸ் மாதிரி நான் எங்களுக்கு ஒரே குடும்பம் தான் இருக்கின்றது. அந்த குடும்பம் உங்களுக்கு என்ன கெடுதல் பண்ணுச்சு? உங்க படத்தை ரிலீஸே பண்ணாதவங்களை பத்தி நீங்க எதுவுமே சொல்ல மாட்டீங்க. உங்களுக்காக நீங்க ஒரு ஃப்ரெண்ட்லியா இருந்த ஒரு இதில் திடீர்னு அந்த குடும்பத்தை நான் எதிர்ப்பேன்னு சொல்றதுக்கு அப்போ என்ன பர்சனல் அஜெண்டா உங்களுக்கு இருக்குது அப்படிங்கிறத நான் கேட்க தோணுது. ஒரு பக்கம் விஜயை எதிர்க்கிறீங்க, இன்னொரு பக்கம் அஜித் ரேசிங் பண்றாரு, இன்டர்நேஷனல் சாம்பியன்லாம் அடிக்கிறாரு. எஸ்டிஏடி அதாவது நம்மளுடைய மாநில விளையாட்டு மேம்பாட்டு ஆணையத்துடைய லோகோவை அவர் எந்த விளம்பரங்களிலுமே நடிக்க மாட்டேன்னு கண்டிஷன் சப்ளை வச்சிருக்கிற ஒருத்தர் அதை ப்ரொமோஷன் பண்றாரு. இது எல்லாம் இயல்பா நடக்குதா இல்ல திமுக இதற்கு பின்னால் இருக்கிறதா? இல்ல, அது உங்களுக்கு
உங்களுக்கு தெரியும், முத்தமிழர் கலைஞர் இருந்த பொழுதே மேடை ஏறி நடிகர் அஜித் அவர்கள் தன்னோட மனசுல பட்டதை பேசக்கூடியவர். பேசிட்டு அடுத்த நாள் போய் அதுக்கான விளக்கத்தையும் கோபாலபுரத்துல போய் சொல்லிட்டு வந்தவர். அப்படிதான் மனசுல ஒண்ணு வச்சுக்கிட்டு இப்ப நீங்க சொல்ற ஒருத்தர் வந்து புதுசா இயக்கம் ஆரம்பிச்சிருக்காரு. இதுக்கு முன்னாடி என்ன மேடையில பேசினாரு, எப்படி எல்லாம் பாராட்டி பேசினாரு, இதெல்லாம் நான் படத்துக்கு பேரா வைக்கணும் கூட ஆசைப்படுறேன். அவ்வளோ இப்படி எல்லாம் பேசினவருடைய மாற்றத்துக்கு காரணம் என்ன? அது வந்து அதான் நான் கேட்க நான் விரும்புறேன். இவரை பொறுத்த வரைக்கும் நடிகர் அஜித்தை பத்தி நமக்கான பெருமை, ஒட்டுமொத்த உலக அரங்கத்துல ஒரு நடந்த ஒரு கார் ரேஸ்ல நம்முடைய தமிழ்நாட்டை சார்ந்திருக்கணும் ஒரு 3வது இடம் வந்திருக்காங்க. நமக்கான ஒரு மிகப்பெரிய ஒரு பெருமையாகத்தான் பார்க்கணும். ஸ்போர்ட்ஸுக்கு அதிகப்படியா முக்கியத்துவம் உண்டு. அதுவும் கார் ரேஸ் அப்படின்னு வரும்பொழுது உங்களுக்கே தெரியும், ஆரம்பத்துல இருந்து அது பைக் ரேஸ் ஆகணும், கார் ரேஸுக்கு அதிகப்படியா முக்கியத்துவம் கொடுக்கணும். அதனால தான் எஸ்டிஏடி அவர் போட்டுட்டு இந்த கார் ரேஸ்க்கு அப்புறம் அவர் கொடுத்த பேட்டிலே அதான் சொல்லியிருக்காரு. தமிழ்நாடு கவர்மெண்ட்டை பொறுத்த வரைக்கும் மாண்புமிகு தமிழ்நாட்டு முதலமைச்சரும் மாண்புமிகு துணை முதலமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் இந்த கார் ரேஸ் நீங்க வந்து ஊக்கப்படுத்துறீங்க. அவரு பெர்ஸ்பெக்டிவ்ல அவருடைய பார்வையில அந்த கார் ரேஸ் மட்டும் அவருக்கு தெரிஞ்சிச்சு. அதனால எங்களை பாராட்டினா உள்ளபடியே அவருக்கு எங்களுடைய நன்றிகள். ஆனால் அது கடந்து இன்னைக்கு ஒரு விளையாட்டுத்துறை அப்படின்னு வரும்போது நம்முடைய தமிழ்நாட்டுடைய துணை முதலமைச்சர் கேலோ இந்தியாவில் நம்ம லிஸ்ட்லேயே வராத நம்முடைய தமிழ்நாடு 2வது இடத்துல நம்ம கொண்டு வந்திருக்கோம். கேலோ இந்தியா மட்டும் கொண்டு வந்தது மட்டும் பத்துமா? குகேஷ்க்கு கேல் ரத்னா வரைக்கும் கொண்டு போகிறதுக்கு என்ன தேவையோ அந்த அடித்தளத்தை சென்னை கிராண்ட் மாஸ்டர் தனியாக நம்ம இன்வெஸ்ட் பண்ணி அந்த நிகழ்ச்சி நடத்து அது அவருக்கு ஒரு ஊக்கத்தை தருகின்ற அளவுக்கு உலக லெவலில் போய் அவர் சாம்பியன் நடத்துனது. அர்ஜுனா அவார்டு நம்ம பிள்ளைங்க வாங்கினது, பேரா ஒலிம்பிக்ஸ் நம்ம வந்து பண்ணதுலேருந்து, ஸ்குவாஷ் இன்டர்நேஷனல் லெவல் போட்டி நம்ம ஃபர்ஸ்ட் ஆரம்பிச்சதுலேருந்து, சர்ஃபிங் கேம் நம்ம முதல்ல ஆரம்பிச்சதுலேருந்து, ஏஷியன் ஹாக்கி கேம் இவ்வளோ நாள் கழிச்சு நம்ம பண்ணதுலேருந்து, ஃபார்முலா ரேஸ் என்று அந்த அதிகப்படியான விளையாட்டுத்துறையில் வந்து அதிக முக்கியத்துவம் கொடுக்கக்கூடியவராகத்தான் நான் அதை பார்க்குறேன். அதில் ஒன் ஆஃப் தான் அந்த கார் ரேஸ் இதையும் நான் பார்க்குறேன். துணை முதலமைச்சருடைய நெருங்கிய நட்பு, முதல்ல துணை முதலமைச்சர் இவர் ஆகணும் அப்படின்னு கோரிக்கையை ஓப்பன் ஸ்டேட்மெண்டா பத்திரிகையாளர் சந்திப்புல சொன்னதும் நீங்க தான். அதனாலயே நீங்க வந்து நிறைய அது பலமா பார்க்கறீங்களா துணை முதலமைச்சருடைய நட்பு, இல்ல உடனடியா நம்ம மீதுதான் முதல் விமர்சனம் வருது எல்லா இடத்துலயும் அப்படின்னு அதை பலவீனமா பார்க்கறீங்களா? எனக்கு என்னன்னா இன்டென்ஷன் ஃப்ரெண்டாவே இருந்தாலும் இன்டென்ஷன் ஒன்று இருக்கணும் இல்லையா? விளையாட்டுத்தனமா இருக்கிறப்ப நானே சொன்னாலும் இப்போ நீங்க சொல்ற மாதிரியான அந்த இது வரும். சும்மா ஃப்ரெண்டுங்கிறதுக்காக அவர் வர சொல்றாருப்பா அப்படின்னு. அப்பார்ட் ஃப்ரம் தட் அவருடைய இன்டென்ஷன் அப்படிங்கிறது வந்து நாங்கள் ஆரம்பத்திலே கூட இருந்த நண்பனுங்கிறதுனால நான் பார்த்ததை வச்சு நான் சொல்கிறேன். ஏன்னா பல நேரங்களில் ஸ்கூல் படிக்கும் போதும் காலேஜ் படிக்கும் பொழுதும் நான் வந்து கோபாலபுரம் வீட்டில் தான் நாங்கள் தங்கியிருக்கோம், விளையாடி இருக்கோம். நாங்கள் லீவுக்கு அங்கே தான் நான் வருவேன். நான் பல நேரங்களை பார்க்கும்போது டிஎம்கே வெற்றி பெற்ற போது கோபாலபுரம் வீடு எப்படி இருந்தது, டிஎம்கே ஆட்சியில் இல்லாத போது எப்படி இருந்ததா கண்கூடாக பார்த்தது. எல்லா நேரத்துலையும் ஒரே மாதிரியாக இருக்கக்கூடியவராகத்தான் நான் வந்து துணை முதலமைச்சரை நாங்கள் பார்க்குறேன். நான் அது இல்லாமல் சொசைட்டிக்கு ஏதாவது செய்யணுங்கிற ஒரு ஆசை, தன்னுடைய லெகசி தாத்தாவுடைய லெகசியை உயர்த்தி பிடிக்கணும் அப்படிங்கிற ஒரு ஆசை, தந்தை உழைச்சி அந்த உழைப்புக்கான ப்ராப்பர் அறுவடை செய்ய வேண்டும் என்ற ஒரு ஆசை உள்ள ஒரு இளைஞனாகத்தான். அதனால தான் இன்னைக்கு அவருடைய பெர்ஃபார்மன்ஸுங்கிறது விளையாட்டுத்துறை கடந்து, மாற்றுத்திறனாளிக்கு அவர் உதவுறதுலேருந்து கடந்து, திருநங்கைகள் சார்ந்து அவர் பேசுவதாக இருந்தாலும் சரி, பெண்களுக்கான அந்த மதிய திட்டத்தை கொண்டு வருவதாக இருந்தாலும் சரி, இப்படி நீங்கள் அவருடைய இன்டென்ஷன் நீங்கள் பார்த்தாலே உங்களுக்கே தெரியும். சரி சார், நீங்கள் ஏதாச்சும் அப்பா நீ வந்து ரொம்ப தவறான பர்சனை தூக்கி பிடிச்சிட்டேன்னு இப்போ இது வரைக்கும் யாரும் சொல்லலாம். அவர் உயர்த்தி பிடிக்கிறதுனால என்ன அடிக்கிறாங்க அப்படின்னா கண்டிப்பாக எதிர்கட்சிக்காரங்க அதை வந்து செஞ்சு தான் ஆகணும். அதனால தான் நான் சொல்றேன், நான் அவரை உயர்த்தி பிடிக்கிறதுனால எதிர்கட்சிக்காரங்க என்ன போட்டு அடின்னு அடிச்சாங்கன்னா இன்னும் உயர்த்தி பிடிச்சிக்கிட்டே தான் இருப்பேன் அப்படிங்கிறத நான் சொல்றேன். 3 தலைமுறை நட்பு உங்க குடும்பத்துக்கும் அந்த குடும்பத்திற்கும், அரசியல் இதை தாண்டி என்ன மாதிரியான நட்பா அது இருந்திருக்கு? அரசியல் கட்சிக்கான தலைவர், அதற்கப்புறம் ஒரு தொண்டர்ல தொடங்கி இன்னைக்கு முதலமைச்சர் அமைச்சர்னு உயர்ந்திருக்கு. ஆனால் தனிப்பட்ட முறையில் அது என்னவா இருக்கு? அது எனக்கு அது டிஃபைன் பண்ணவே தெரியல. எல்லாருமே அதை கேட்குறாங்க, எனக்கு அதை டிஃபைன் பண்ண தெரியல. ஏன்னா தந்தை பெரியாருக்கு வந்து தாத்தா அன்பில் அவர்கள் வந்து ஒரு செல்ல பிள்ளை மாதிரி அப்படின்னு இன்னைக்கு நம்முடைய ஆசிரியரை கூட அடிக்கடி சொல்லிட்டே இருப்பாரு. அவங்க கீழே வளர்ந்தவங்க, அதே மாதிரி பேருங்க அண்ணாக்கான ஒரு நல்ல தம்பியாக இருந்தது. ஸோ அந்த 2 ஜாம்பான் கீழே வளர்ந்த ஒரு சின்ன பிள்ளைகளாக ஒரு நண்பர்களாக இவங்கெல்லாம் இருந்திருக்கலாம். பல நல்லது கெட்டதை கலந்தவங்களா இருக்கலாம். இது அப்படிதான். ஆனா அதை கடந்து தாத்தா வந்து அஞ்சுகம் பாட்டி தாத்தா மேல வச்சிருந்த பிரியம், வீட்டுக்கு வரும்போது வீட்டுக்கு சாப்பாடு வச்சது, பரிமாறினது, இதெல்லாம் கடந்து இதெல்லாம் கிராமத்தை சார்ந்திருக்கின்ற ஒரு இளைஞர்களாக அவங்க இருந்திருக்கிறாங்க. ஆனா அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா இப்போ பேருங்க அண்ணாக்கு பிறகு இந்த தமிழ்நாட்டை வழிநடத்தக்கூடிய வல்லமை படுத்தவர் முத்தமிழர் கலைஞர்னு அவர் தான் தலைவரை ஏற்றுக்கிட்டு அவங்க போனாங்க. கலைஞர் தாத்தா இருக்கும் பொழுதே அடுத்தது இந்த தமிழ்நாட்டுக்கான இது எல்லாமே உழைப்பு சார்ந்துதான். வெறும்னா இவர் பையன் வந்துட்டார், இவர் பையனை நம்ம தூக்கி பிடிச்சா நமக்கு ஒரு ஆதாயம் கிடைக்கும்ன்ற இல்லாமல் இவரும் அதே மாதிரி உழைக்கிறார், இவரும் இதே மாதிரி தூங்காம சாப்பிடாம ஓடி அப்ப இவரை நம்ம கையில் எடுக்கலாம்ப்பா அப்படின்னு தான் அப்பாக்கலாம தோன்றப்பட்ட ஒரு தலைவர்.
இன்னைக்கு அதே வழியில் தான் நான் என்னை பொறுத்த வரைக்கும் நான் ஈரோடு மாநாட்டில் பேசும்போது சொன்னேன், இந்த வழியில் இந்த தமிழ்நாட்டை உயர்த்தணும்னு எந்த இளைஞன் வராதுன்னு தான் சொன்னேனே தவிர இவருடைய பையன் வரணுமா இல்லை உதயநிதி ஸ்டாலினோட நண்பர் வந்து நான் உயர்த்தி பிடிக்கேன் தூக்கி பிடிப்பேன் நான் சொல்லவே இல்லை. அதில் நான் வார்த்தையே ரொம்ப அழகாக அதில் பார்த்து தான் அதை பயன்படுத்தினேன். நான் சொல்லும் பொழுதே இந்த தமிழ்நாட்டு இந்த வரிசையில் கலைஞர் வரிசையில் நம்முடைய இந்த மாண்பு தலைவர் செயல் தலைவருடைய வரிசையில் தமிழ்நாட்டை உயர்த்தி பிடிக்கக்கூடிய இளைஞன் எந்த இளைஞன் வந்தாலும் அந்த இளைஞனை தோளில் சுமக்கக்கூடிய அன்பில் குடும்பத்தை சார்ந்தவனாகத்தான் நாங்கள் இருப்போம் முடிச்சோம். அதே மாதிரியான உழைப்பு தான் இவரும். இன்னைக்கு தமிழ்நாடு முழுவதும் இன்னைக்கு போறாரு அப்படின்னாருன்னா அதே மாதிரி இந்த உழைப்பு வந்து இப்ப மட்டும் இல்லை, 2019 அவர் எந்த பொறுப்புமே கிடையாது. எந்த பொறுப்பும் ஒரு நடிகராக இருந்தாரு. அந்த படத்தை விட்டுட்டு வந்துட்டு ஒட்டுமொத்தமாக 40 தொகுதிக்கும் வந்து போய் அவர் பிரச்சாரம் பண்ணாரு. அதுல நம்ம வந்து தேனியை தவிர்த்து மற்ற எல்லாமே பாண்டிச்சேரியில் 39 நம்ம ஜெயிச்சோம். நம்ம அதன் பிறகு 21 அவர் வந்து அதுக்கப்புறம் இடையை தேர்தல் பல தேர்தலில் வந்து அவர் கலந்துட்டார். 2024 நாடாளுமன்றம். இப்படி அந்த உழைப்புங்கிறது தான் அவருக்கான அங்கீகாரத்தை கொடுக்கும்போது அப்ப சரியான ஒரு இளைஞனை தான் நான் உயர்த்தி பிடிச்சிங்க. அந்த நிம்மதியும் அந்த சாட்டிஸ்ஃபேக்ஷன் எனக்கு இன்னும் இருந்துகிட்டே தான் இருக்கு. எனக்கு ஒரு பக்கம் சட்டமன்றத்துல அதிமுக இந்த முறை கடுமையா உங்கள் மீதான விமர்சனங்களை போராட்டங்களை எல்லாம் முன்வச்சாங்க. சட்டமன்றம் முடிச்ச அடுத்த நாள் முன்னாள் அமைச்சர் விஜயபாஸ்கரும் நீங்களும் நட்பா அந்த ஜல்லிக்கட்டு விழாவில் பங்கேற்றீங்க. அந்த நட்பு எப்படியானது? நட்பு அப்படின்னு சொல்றதை காட்டிலும் கொண்ட கொள்கையிலேருந்து சரி, கொண்ட தலைவர்களேருந்து சரி, கட்சியோட பேர்லேருந்து கொடியிலேருந்து எல்லாமே வேறுபட்டு இருக்கிறோம் என்று சொன்னாலும் எல்லாத்தையும் இணைக்கிறதுக்குன்னு ஒரு திருவிழா இருக்குது. இப்போ ஒவ்வொரு திருவிழாவும் சார்ந்தீங்கன்னா இதுல வந்து எந்த ஒரு புராண கதையும் இல்லாத ஒரு திருவிழா, நன்றி தெரிவிக்கிற திருவிழா. ஆனால் அது நம்முடைய பண்பாடு நம்முடைய கலாச்சாரத்தை சொல்லக்கூடிய ஒரு திருவிழா. அது என் தொகுதியில் நடக்குது. என் தொகுதியில் நடக்கும்பொழுது ஒவ்வொரு முறையும் சூரியர் ஜல்லிக்கட்டுக்கு என்று நான் போவேன். நான் எம்எல்ஏ வந்ததுலேருந்து சரி அந்த ஊர் கமிட்டியும் அந்த நம்ம வந்து ஒரு குடும்பம் மாதிரி இருக்கக்கூடியவர்கள் தான் நாங்கள். ஸோ அதனால அவங்க எப்பவுமே தவறாமல் கலந்து கொள்வதுதான். இந்த முறை நான் வரும்பொழுது அவர் முன்னாள் அமைச்சர் சட்டமன்ற உறுப்பினர் சகோதரர் விஜயபாஸ்கர் அவர்களும் அதில் மேடையில் இருக்காராங்க. நம்ம என்ன போறதா வந்து என் தொகுதியா, என் தொகுதி வந்து யாரா இருந்தாலும் நம்ம தான் ஏன் வரவேற்கணும். அவர் இருந்தால் இருக்கட்டும் பரவாயில்ல, நம்மளும் போகலாம். அரசியல் கடந்து நடைபெறுகின்ற ஒரு நிகழ்வாகத்தான் அதை நாங்கள் பார்க்கணும். அதுல அவருடைய அப்ப நான் போனேன் அவரு சொன்னேன், உங்களுக்காக தான் என் மாடணும் நான் அவுக்காம இருக்கேன், சின்ன கொம்பனை நீங்க வந்ததுக்கு அப்புறம் தாங்க இது பண்ணேன், ஏன்னா நீங்க தொகுதி எம்எல்ஏ இல்லையா அப்படின்னு சொன்னா ரொம்ப சந்தோஷங்க அவுத்து விடுங்கன்னு சொல்லி அந்த மாடுக்கான அந்த பரிசு கூட சைக்கிள் பரிசு கூட நான் அவருக்கு நான் வழங்கினதால் அவ்வளவுதானே தவிர இது வந்து அரசியல் கடந்து நடைபெறுகின்ற ஒரு விழாவில் பண்பாட்டின் காரணமாக கலாச்சாரத்தின் காரணமாக தமிழனுங்கிற உணர்வோடு நாங்கள் கலந்துக்கிட்டோம் நான் பார்க்கிறோம். பள்ளிக்கல்வித்துறை அமைச்சராக அன்பில் மகேஷ் என்ன செய்கிறார் என்று தெரியும். பள்ளி மாணவனான அன்பில் மகேஷ் வந்து ஃபர்ஸ்ட் பெஞ்ச் ஸ்டூடெண்டா கடைசி பெஞ்ச் ஸ்டூடெண்டா? ஃபர்ஸ்ட் பெஞ்ச்லயே உட்காந்துருக்கேன், கடைசி பெஞ்ச்லயே உட்காந்துருக்கேன், நடுப்பறையா உட்காந்துருக்கிறேன். ஃப்ரெண்ட்ஸ் சர்க்கிள் அந்த மாதிரி தான். என்னோட ஃப்ரெண்ட்ஸ் எல்லாமே பார்த்தீங்கன்னா படிக்கிற பசங்களும் எக்ஸாம் டயத்தில் பசங்களை படிக்கிறது, விளையாட்டுத்தனமான பசங்களோடையும் பழகிறது எல்லாம் கலந்தது தான் இருக்குது. என்னை பொறுத்தவரைக்கும் நான் ஒரு மிடில் தான் நான் சொல்றேன். சாரணர் இயக்கம் இதுல எல்லாம் ஆர்வம் அந்த பள்ளி கல்வித்துறையினாலே அதோட சேர்ந்து வரக்கூடியது. இப்ப சமீபத்துல கூட நீங்க அதெல்லாம் போய் நீங்க பார்த்துருந்தீங்க. அதோடைய அடுத்த கட்ட இலக்கியம் என்ன? ஸ்கவுட்ஸ் அண்ட் கைட்ஸ் அப்படின்னு வந்து யார் எஜுகேஷன் மினிஸ்டரா இருக்காங்க அவங்க தான் வந்து ஸ்டேட்டோட பிரசிடென்டா இருப்பாங்க. அது அந்த மாதிரியான ஒரு இது என்னன்னா இந்த ஸ்கவுட்ஸ் அண்ட் கைட்ஸோட 75வது வருஷம் கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா நம்ம இந்தியாவில் ஆரம்பிக்கப்பட்டு அதோட டைமண்ட் ஜூப்ளி எங்கே நடத்தலாம் அப்படின்னு பார்க்கும்போது நாங்கள் நடத்துகிறோம் அந்த தடவை தமிழ்நாட்டில் அப்படிங்கும்போது இப்போ திருச்சியில் மணப்பாறையில் ஜனவரி 28ஆம் தேதி ஆரம்பித்து பிப்ரவரி மாதம் 3ஆம் தேதி வரைக்கும் நடக்குது. அதில் கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா பிரசிடென்ட் நாங்கள் வந்து அழைக்கிறோம். நாங்கள் 22ஆம் தேதி வர சொல்லியிருக்காங்க ராஷ்டிரிய பிரசிடென்ட். எல்லாம் நான் இங்கே ஆஃபீஸர்ஸ்லாம் போகிறாங்க. அது மிகப்பெரிய ஒரு நிகழ்வாக கிட்டத்தட்ட ஒரு 25,000 பேர் நம்முடைய இந்தியாவிலிருந்தும் வெளிநாட்டிலேருந்து கிட்டத்தட்ட 6 கண்ட்ரீஸ்லேருந்து அதை கலந்துக்கிற மாதிரி நிகழ்வு. அதில் முத்தாய்ப்பாக நமக்கான பெருமை என்னென்னா நாங்கள் அவங்கள்ட்ட பர்மிஷன் கேட்டிருந்தோம். டைமண்ட் ஜூப்ளியை நாங்கள் நடத்துகிறோம், ஸ்டேட் கவர்மெண்ட் அதுக்கான ஃபண்டெல்லாம் நாங்கள் கொடுப்போம். இது தமிழ் கலைஞருடைய இந்த சென்டினரி டைமண்ட் ஜூப்ளி நாங்கள் வச்சுக்கிறோம் அப்படிங்கும்போது நேஷனல் ஹெட் குவார்ட்டர்ஸ் ஸ்கவுட்ஸ் அண்ட் கைட்ஸ்லேருந்து அதுக்கும் அனுமதி கொடுத்துட்டாங்க. அதை ஸோ அது ஜனவரி 28 நாங்கள் ஆரம்பிக்கலான் இருக்கோம். அதுக்கான பார்வை தான் கூட நேற்று போய் பார்த்துருவோம். கிட்டத்தட்ட 2000 டென்ட், ஒரு டென்ட்டில் 8+1 பேர் அதை தங்குற மாதிரி இருக்குது. எனக்கும் ஒரு டென்ட் நான் ரெடி பண்ண சொல்லியிருக்கேன். நம்மளும் அந்த மக்கள் பிள்ளைங்களாம் அந்த டென்ட்டில் நம்ம தங்கணும்னு ஒரு ஆசை அதில். ஸோ பீயிங் த பிரசிடென்ட் ஆஃப் ஸ்கவுட்ஸ் அண்ட் கைட்ஸ் அதை நாங்கள் பண்ண போகிறோம். சித்தாந்த முரனோட கடுமையா மத்திய அரசை எதிர்க்கிறீங்க. கலைஞர் நாணய வெளியீட்டு விழாவுக்கு மத்திய அமைச்சர் வருகிறார், புகழ்ந்து பேசுகிறார். அமைச்சர் ராஜ்நாத் சிங்கை புகழ்ந்து பேசினதையெல்லாம் பார்த்தோம். இப்ப குறிப்பிடுறீங்க குடியரசுத் தலைவரை அழைக்கிறோம் அப்படின்லாம் குறிப்பிடுறீங்க. பொதுவா எதிர்கட்சிகள் ஒரு விமர்சனம் வைக்கிறாங்கல்ல, நீங்க பாஜகவோட ஒரு மறைமுக கூட்டணி வச்சிருக்கிறீங்க அப்படின்னு சொல்றாங்களே. பிரசிடென்ட் ஆஃப் இந்தியா அப்படின்னு வரும்போது நம்ம அரசியல் அதுல தேவைப்படாது. அவங்க எல்லாத்துக்குமான பிரசிடென்ட் தான் அவங்க. அவங்க யாரும் கொள்கை ரீதியாக அவங்க வந்து அவங்க உள்ள நுழையிறது கிடையாது, கொள்கை ரீதியாக கருத்து சொல்றவங்களும் கிடையாது. அவங்க ரொம்ப மென்மையானவங்க அவங்க. ஸோ அவங்க வரதுங்கிறதே நம்முடைய தமிழ்நாட்டுக்கு ஒரு பெருமையாகத்தான் பார்க்குறேன்.
திருச்சி மாவட்டத்துக்காரனா இன்னும் கூடுதல் பெருமையாகத்தான் அதை நான் பார்க்குறேன். தமிழ்நாடுடைய இதய பகுதி திருச்சிராப்பள்ளி. உங்களுக்கு முன்பு அங்க சட்டமன்ற உறுப்பினர்களா இருந்தவங்க எல்லாருமே ஒரு லேண்ட்மார்க்க செட் பண்ணியிருக்கிறாங்க. இப்ப நீங்க திருச்சிய என்ன மாதிரி மாற்றி இருக்கிறீங்க? என்ன மாதிரி மாற்ற இலக்கு வச்சிருக்கிறீங்க? பல விஷயங்கள் இப்ப திருச்சி மாவட்டம்னு எடுத்துக்கிட்டா, இப்ப சீனியர் அமைச்சர் மாஸ் மினிஸ்டர் அண்ணன் நேருன்னு இருக்கிறாங்க. இன்னைக்கு நான் ஜூனியர் மினிஸ்டராக வந்து நாங்க இப்போ பள்ளிக்கல்வித்துறை சார்ந்து இன்னைக்கு நாங்க வந்து மாடல் ஸ்கூல் கொண்டு வரது, அந்த டிபார்ட்மெண்ட் சார்ந்து என்னென்ன கொண்டு வரணுமோ அதை நாங்க கொண்டு வந்துட்டு இருக்கோம் நாங்க. ஒட்டுமொத்த திருச்சி மாவட்டத்துக்கு இப்போ மாஸ் டிபார்ட்மெண்ட் மூலமா பார்த்தீங்கன்னா, அந்த பஞ்சப்பூர்ல மிகப்பெரிய ஒரு இன்டகிரேட்டட் பஸ் ஸ்டாண்ட் நாங்க கொண்டு வரோம் நாங்க அதுல. இது இல்லாமல் அங்க தனியா வந்து ஒரு பேர்ட்ஸ் பார்க் மாதிரி இது வரைக்கும் எங்கேயும் இல்லாத அளவிற்கான ஒரு தனி இதெல்லாம் இது ஒரு பக்கம். இது இல்லாம எங்களுடைய மக்களுக்கு வாக்களிச்ச மக்களுக்கான அந்த பட்டா இஷ்யூஸாக இருந்தாலும் சரி, பேசிக் அந்த ரோடு, லைட் வசதிகள், வாட்டர் ஃபெசிலிட்டிஸ் எல்லாம் பீயிங் அ மாஸ் மினிஸ்டர் எங்கள் மாவட்டமேங்கிறதுனால அதெல்லாம் சார்ந்து யூஜிடி சார்ந்து இதுக்கான பணிகள்லாம் நடக்குது. இப்போ 23ஆம் தேதி கூட நம்முடைய மாண்பு துணை முதலமைச்சர் எங்களுக்கு சாங்ஷன் பண்ண ஒலிம்பிக் அகாடமிங்கிற மாதிரி ஒரு மிகப்பெரிய ஒரு வளாகம் அது நம்முடைய திருச்சி மாவட்டத்தில் நேரனை தான் வந்து அடிக்கல் நாட்டுக்கு கூப்பிட்டுருக்கேன் நான். அந்த இது ஒன்று இருக்குது. அப்புறம் சூரியூர், நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி சூரியூர் ஜல்லிக்கட்டுக்கு தனி அரங்கமே நீங்கள் பண்ணுறது மாதிரியான இது பண்ணிட்டுருக்கோம். இது இல்லாமல் தனிப்பட்ட முறையில் நாங்கள் வந்து இந்த அன்பில் அறக்கட்டளை சார்ந்து ஒவ்வொரு வருஷமும் வந்து வேலைவாய்ப்பு முகாம் நடத்துவது வழக்கம். அது ஒரு 2000 2500 பேருக்கு ஏதோ ஒரு விதத்தில் ஏதோ அவங்க படித்த படிப்புக்கான 8வது பாஸ் பண்ணதுலேருந்து பிஜி டிகிரி வரைக்கும் படித்த படிப்புக்கு தகுந்தாப்புல வேலை வாய்ப்புகளை நாங்கள் வந்து தொடங்கி வாங்கிட்டு இருக்கோம். நாங்கள் அரசாங்கம் சார்ந்து வருகின்ற திட்டங்கள், அது நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி கலைஞர் மகளிர் உரிமை தொகையிலிருந்து பட்டா பிரச்சனைகள், மாநகராட்சி பகுதிக்கும் அது தேவைப்படுகிறது என்ற வலியுறுத்துவதிலிருந்து எங்கெங்கெல்லாம் எங்களுக்கு சொல்கிறாங்களோ, ஏன்னா இப்போ என்னுடைய தொகுதி என்று நான் எடுத்துக்கிட்டேன்னு பார்த்தீங்கன்னா, இப்போ அன்பில் இன் திருவரம்பூர் நான் தனியாக ஒரு ஆப்பே வச்சுருக்கேன். அது சார்ந்து ஒரு 5 இளைஞர்கள் என்னோட எம்எல்ஏ ஆஃபீஸில் ஒர்க் பண்ணிட்டு கால் சென்டர் மாதிரியே இருக்கும். யார் வேணால் அந்த எமர்ஜென்சி நம்பருக்கு ஃபோன் அடித்து அவங்க கேட்டு அவங்களோட இஷ்யூஸை வந்து அவங்க சாப்பிடணும். தமிழ்நாட்டு முதலமைச்சர் சொன்ன மாதிரி தான் ஓட்டு கேட்க போகும்போது ஒவ்வொரு வீடு வீடாக போய் எனக்கு ஓட்டு போடுங்க கேட்கும்போது உன் மனநிலை எப்படி இருக்குதோ அந்த மனநிலை தான் நீ எந்த உயரத்தில் இருந்தாலும் அந்த மனநிலையோடு தான் நீங்கள் மக்களை நீ அணுக வேண்டும் என்று சொல்லியிருக்காரு. அது சார்ந்து நாங்கள் போயிட்டு இருக்கோம். கடந்த தேர்தல் வாக்குறுதியில பிரதானமானது நீட் விலக்கு. அந்த கேள்வி உங்களை சுற்றி கொண்டே இருக்கிறது இல்லையா? 26ல அதை எப்படி எதிர்கொள்வீங்க? நீட்டை பொறுத்த வரைக்கும் இந்த முறை கூட நாடாளுமன்ற தேர்தலில் சகோதரர் ராகுல் காந்தி அவர்களே சொல்லியிருக்காரு, நாங்கள் வெற்றி பெற்று வரும்போது கண்டிப்பாக நீட் அப்படிங்கிறது வந்து எந்த மாநிலம் தேவைப்படுது என்று சொல்லி இப்படி தான் இருந்தது. தமிழ் கலைஞர் காலத்துலையும் அப்படி தான் இருந்துச்சு, மறைந்த அம்மையார் காலத்துலையும் அப்படி தான் இருந்தது. அவங்க மறைந்த இவங்கெல்லாம் இந்த ஜாம்பானங்கள்லாம் போனதுக்கு அப்புறமேட்டு வந்த ஒரு அரசாங்கத்தின் மூலமாக அதை தாக்கு பிடிக்க முடியல அவங்களால. அது வந்து உதயமின் திட்டத்திலேருந்து சரி, இந்த வெளி மாநிலத்தை சார்ந்தவங்களும் நம்முடைய தேர்வுகள் வந்து கலந்துக்கலாம், வேலை வாய்ப்பில் கலந்துக்கலாங்கிறதுல கையெழுத்து போட்டதுலேருந்து சரி, இப்போ எல்லா விஷயத்துலையும் ஜிஎஸ்டி கவுன்சில் அவங்க அக்செப்ட் பண்ணதுல எல்லா விதத்துலையும் ஏதோ நெருக்கடிக்கு அவங்க ஆளாகி அது எல்லாத்தையும் நீ கொண்டு வந்துட்டாங்க. இன்னைக்கு அதை எதிர்த்து போராட வேண்டிய ஒரு சூழ்நிலையில நம்ம இருந்திருக்கோம். நம்ம ஸோ என்னை பொறுத்த வரைக்கும் மாட்டோடைய கொம்பை விட்டுட்டு வாழை பிடிக்கிற கதையாகத்தான் இருக்குது. அவங்க விட்டுட்டாங்க, அதை இழுத்து பிடிக்க வேண்டிய ஒரு சூழ்நிலை நம்முடைய மாண்பு தமிழ்நாட்டு முதலமைச்சர் தொடர்ந்து அதற்காக போராடிட்டு இருக்கார். அதில் ஒன் ஆஃப் தான் நீட். அதில் அந்த நீட்டை பொறுத்த வரைக்கும் சட்ட போராட்டத்துக்கு ஒரு பக்கம் நம்ம வந்து தொடர்ந்து போராடி கொண்டு இருக்கின்றோம். தனி தீர்மானம் கொண்டு வரோம். அமிச்ச தீர்மானம் ஆளுநர் ஆஃபீஸ்லேருந்து கிளம்புறதுக்கே அவ்வளோ நாள் ஆச்சு. அதுக்கு தனியாக வலியுறுத்த வேண்டியதாக இருக்கின்றது. அதுக்கு தகுந்தபடியே மாண்புமிகு பொருந்தி நீதிமன்றத்தை அணுக வேண்டியதாக இருக்குது. நீதிமன்றம் ஒவ்வொரு முறையும் நமக்கு வந்து இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுக்க வேண்டியதாக இருக்கின்றது. துணைவேந்தர் விஷயத்தை கூட நீதிமன்றம் 10 நாளுக்குள்ள ஒன்றிய அரசு ஏன் இந்த ஆளுநர் இப்படி பண்ணுறா நீங்கள் சொன்னீங்கன்னா நாங்கள் டைரக்ஷன் கொடுக்குற அளவுக்கு இப்படிப்பட்ட ஒரு நெருக்கடி இருக்கும் பொழுது நம்ம பத்திரிகையோட துறை, ஊடகத்துறை சார்ந்த நண்பர் நீங்களும் எடுத்து சொல்கிறீங்க. இதெல்லாம் கடந்து இவ்வளோ முயற்சி பண்ணிக்கிட்டே இருக்கோம். நம்ம சரி, இது சட்ட போராட்டத்தை நமக்கு விடிவு கிடைக்கிற வரைக்கும் இந்த நீட்டு எழுதணும்னு ஆசைப்படுற பிள்ளைங்களை நம்ம சும்மா விட்டுற முடியாது. எல்லா பிள்ளைங்களும் டியூஷன் ஃபீஸ் கட்டி தனியாக டியூஷன் போக முடியாது. அதுக்கு சார்ந்து நம்ம எப்படி கொடுக்கலாம்? நீட்டு மட்டும் இல்லை, ஒரு ஜேஇ மூலமாக ஒரு காம்படிட்டிவ் எக்ஸாம் பிள்ளைங்களை எப்படி நம்ம தயார்படுத்த வேண்டும், நேஷனல் லா யூனிவர்சிட்டியில் சேரணும், கிளாட் எக்ஸாம் எழுதணும், அதுக்கு நம்ம தயார்படுத்த இப்படியும் ஒரு அரசாங்கம் அதை தனியாக நான் கவனிச்சுட்டு இருக்கோம் என்று சொன்னாலும் ஒட்டுமொத்தமாக நம்மளுடைய அந்த எண்ணம் என்பது, எல்லாருடைய எண்ணம் என்பது நீட் என்பது வரவே கூடாது என்று ஆசைப்பட்டோம். ஒன்றியத்தில் ஒரு மிகப்பெரிய மாற்றம் வரும், இந்த நீட்டை தூக்கி எறிவோம் என்று நினைச்சோம். அந்த நாம் எதிர்பார்த்த மாற்றம் வரவில்லை என்று சொன்னாலும் நாம் தொடர்ந்து அதை நாம் வலியுறுத்தி கொண்டே தான் இருக்கின்றோம். கடந்த ஆண்டு நான் பார்த்த விஷயமும் கூட இந்த நீட் ஜேஇ மாதிரி இல்லாம நிஃப்ட் மாதிரியான என்ட்ரன்ஸ்க்கெல்லாம் கூட அரசு பள்ளி மாணவர்களை நீங்க பேருந்து வச்சு அழைச்சிட்டு வந்து நீங்க கலந்துக்க வச்சதையெல்லாம் நான் பார்த்தேன். அப்படி நிறைய பேர் இப்ப அதுல பிளேஸ்மெண்ட் ஆயிருக்காங்க. நிறைய இப்ப ஒரு ஆட்சி மாற்றம் ஏற்பட்ட போது கிட்டத்தட்ட பாத்தீங்கன்னா
அத்திபுத்தமான 2 பேர் 3 பேர் அரசு பள்ளியிலேருந்து ப்ரீமியம் இன்ஸ்டிடியூஷன் சேர்றது பெரிய விஷயம் அது. ஆனா இன்னைக்கு நம்முடைய மாண்பு தமிழ்நாட்டு முதலமைச்சருடைய வழிகாட்டுதல்படி பார்த்தீங்கன்னா, 11th படிக்கும்போது ஒரு பையனை காலேஜ் விசிட் நாங்க கூட்டிட்டு போறோம். காலேஜ்னா என்னது இப்பயே நீ தெரியும். நாம படிக்கும்போது 12th முடிச்சதுக்கப்புறம் காலேஜ் வளாகத்துக்கே நம்ம போயிருப்போம். அது என்ன நமக்கு தோணாது. நமக்கு இருக்கிற ஹோம்வொர்க் எழுதுனா போதும், எக்ஸாம் ப்ரிப்பேர் பண்ணா போதும், இப்படிதான் நம்ம இருந்துட்டு இருந்தோம். 11th படிக்கிற பசங்களை நாங்க வந்து முழுமையாக வந்து ஒரு காலேஜ் எந்த காலேஜ் சேரணும்னு ஆசைப்படுறப்பா நீ வா, அது ஒரு லிஸ்ட் எடுக்கிறோம். அந்த பசங்களை ஒரு நாள் காலேஜ் கூட்டிட்டு போயிட்டு இதான் காலேஜ் வளாகம், காலேஜில் லேப் இப்படி தான் இருக்கும், இங்க இருக்கிற கிளாஸ் ரூம் இப்படி தான் இருக்கும், ஸ்கூல் இது பெரிய ஸ்கூல், நீ அங்கே டீச்சர்னு சொல்ல போற, இங்க ப்ரொஃபஸர்னு சொல்ல போற, இங்க தனியாக ஒவ்வொரு சப்ஜெக்ட் ஹெச்ஓடிஸ் இருப்பாங்க, இதுதான் கிரவுண்டு. ஸோ இப்படி அந்த பசங்களை பார்க்கும்போது அவன் ஒன்று அறியாம ஒரு ஆஸ்பிரண்ட் சில்ட்ரனா அவன் மாறான். எப்படியாச்சும் இந்த கல்லூரியில் நான் சேர்ந்து ஆகணும்ப்பா, சரி இது கிடைக்காட்டி அட்லீஸ்ட் இந்த கல்லூரி. ஸோ அவனுக்காக அதை நாங்கள் வந்து அவனுக்கு அதை விதைச்சிருவோம் நாங்கள். ஸோ இந்த மாதிரி அந்த பிள்ளைங்களை நாங்கள் பார்த்து பார்த்து கொண்டு போகும்போது அவன் ப்ரீமியம் இன்ஸ்டிடியூஷன் ஆசைப்படுறான்னா அப்போ அவனுக்கு நம்ம என்ன ட்ரைனிங் கொடுக்கணும். நீங்க சொன்ன மாதிரி தான் அந்த பிள்ளைங்களை வந்து இன்னைக்கு ஐஐடியில் சார்ந்த பிள்ளைங்க இன்னைக்கு நிறைய பேர் இருக்கிறாங்க, நிஃப்டில் சேர்ந்தவங்க, நிப்டம்ல சேர்ந்தவங்க, நேஷனல் லா யூனிவர்சிட்டியில் சேர்ந்தவங்க, என்ஐடியில் சேர்ந்தவங்க, இந்தியாவில் இருக்கிற பிரபலமான ப்ரீமியம் இன்ஸ்டிடியூஷன் போய் நம்ம பிள்ளைங்க சேர்றதுடைய இப்போ கவுண்ட் நான் சேரும்பொழுது நாங்கள் 21ல நாங்கள் ஆட்சிக்கு வந்தபோது 2 பேர் 3 பேர் இருந்தது. அடுத்த வருஷம் அது 70 மாறிச்சு. அப்புறம் 240 ஆச்சு. இன்னைக்கு 552 பேரை இன்னைக்கு நாங்கள் போய் கொண்டு போய் சேர்த்துட்டோங்கிறது எங்களுக்கான பெருமையாகத்தான் நான் பார்க்குறேன். நிகழ்ச்சியில் பங்கேற்று இவ்வளவு நேரம் உங்களுடைய கருத்துக்களை பகிர்ந்து கொண்டதற்கு மிக்க நன்றி. தேங்க்யூ, ரொம்ப சந்தோஷம். நன்றி. மற்றும் ஒரு நிகழ்ச்சியில் சந்திக்கலாம். நன்றி, வணக்கம்.